மத்தேயு எழுதின சுவிசேஷம் எல்லாம் எடுத்துக்கொள்படி கேட்கிறேன். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 25ஆம் அதிகாரம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 25ஆம் அதிகாரம் 1, 2, 3 4 வசனங்களை வாசிக்கும்படி கேட்கிறேன். ஒருத்தர் வாசிக்கணும். அப்பொழுது பரலோக ராஜ்யம் தங்கள் தீவெட்டிகளை பிடித்து கொண்டு மணவாளனுக்கு எதிர்கொண்டு போக புறப்பட்ட 10 கன்னிகைகளுக்கு ஒப்பாய் இருக்கும். அவர்களில் 5 பேர் புத்தி உள்ளவர்களும் 5 பேர் புத்தி இல்லாதவர்களுமாய் இருந்தார்கள். புத்தி இல்லாதவர்கள் தங்கள் தீவெட்டிகளை எடுத்துக்கொண்டு போனார்கள், எண்ணெயையோ கூட கொண்டு போகவில்லை. புத்தி உள்ளவர்கள் தங்கள் தீவெட்டிகளோடு தங்கள் பாத்திரங்களில் எண்ணெயையும் கொண்டு போனார்கள். மணவாளன் வர தாமதித்த போது கர்த்தருக்கு பயமுண்டாவதாக. நமக்கு தெரிந்த ஒரு பகுதி இந்த புத்தியுள்ள கன்னிகை, புத்தி இல்லாத கன்னிகைகள் என்று சொல்லி இந்த சம்பவம், இயேசு கிறிஸ்து சொன்னதான சம்பவம் உலக அளவில் எல்லாருக்கும் தெரிந்த ஒரு பரிச்சயமான ஒரு பகுதி தான். அவங்களுக்கு தெரியுதோ இல்லையா, புத்தியுள்ள கன்னிகைகள் புத்தி இல்லாத கன்னிகை என்று கட்டாயம் தெரியும். இன்னும் தெரிய வாய்ப்பு உண்டுன்னு சொன்னால் 5 பேர் ஏற்றுக்கொள்ளப்பட்டார்கள், 5 பேர் என்ன செய்யப்படவில்லை, ஏற்றுக்கொள்ளப்படவில்லை. ஏதாவது ஒரு பகுதிகளே அவர்களுக்கு தெரியும். இயேசு கிறிஸ்து சொன்னதான பல ஊமைகளிலே இதுவும் உண்டு. இந்த பகுதியை சொல்ல இயேசு கிறிஸ்து சொல்ல போது பல ஊமை மூலமாக ஜனங்களோடு அவர் பேசினார். சாதாரண மனிதர்கள் புரிந்து கொள்ளக்கூடிய அளவிற்கு எளிமையாக அன்றைக்கு அவர்கள் பயன்படுத்தின பொருட்கள், சூழ்நிலைகள், சம்பவங்கள், சில மனிதர்கள், சில பொருட்கள், இவைகளை வைத்து ஆண்டவர் ஓமையமாக வைத்து அவர் ஜனங்களுக்கு பிரசங்கித்தார். ஆகவே சாதாரண மனிதர்கள், எளியவர்கள், சிறியவர்கள் கூட அவர் பிரசங்கத்தை கேட்டு புரிந்து கொண்டார்கள். ஏன்னா சிறியவர்கள் சொல்வதற்கு காரணம் என்ன சொன்னால், இயேசு கிறிஸ்து ஒரு பிரசங்கம் பண்ண போது அப்பம் கொடுத்தது யார் தான்? சின்ன பையன்தான். ஆகவே அந்த கூட்டத்தில் கட்டாயம் என்ன வந்திருக்க வேண்டும்? சிறுவர் வந்திருக்க வேண்டும். ஏன் அவன் தனிப்பட்ட முறையில் வந்திருக்க வேண்டும் என்று சொல்ல விரும்புகிறேன். பெற்றோரோடு வரக்கூடிய சிறுவர்கள் உண்டு. ஆனால் அந்த பையன் எப்படி வந்திருக்கிறான்? இயேசுவின் பிரசங்கத்தை இப்போ எந்தெந்த இடத்துல கேட்டானோ தெரியவில்லை. அன்றைக்கு சாப்பாடு கட்டிட்டு அவன் மட்டும் நினைச்சிருக்கிறான். ஏன்னு சொன்னால் அதை கொடுப்பதற்கு ஒரு பெற்றோர் இல்லை. பெற்றோர் இருந்திருந்தால் கொடுத்துருப்பாங்களா மாட்டாங்களா நமக்கு தெரியாது. அல்லது பெற்றோரே அவனை உற்சாகப்படுத்தி கொடுத்தா வைத்தாங்களான்னு தெரியாது. ஆனால் அந்த பையன் மட்டும்தான் எனக்கு அறிமுகமாக்கப்படுகிறான். ஆகவே இயேசுவின் பிரசங்கத்தை கேட்பதற்கு சிறுவர் கூட அவர்கள் வந்தார்கள் என்று சொல்லப்படுகிறது. புரிந்து கொள்ளக்கூடிய அளவிற்கு இயேசு பிரசங்கித்தார். இந்த உலக அளவிலே பிரசங்கத்தை சொல்ல வேண்டும் என்று சொன்னால் இயேசு பிரசங்கித்த பிரசங்க முறைகள் தான் அது சிறப்பான முறை என்று சொல்லி வேத ஆசிரியர்கள், வேதாகம வல்லுநர்கள் சொல்வார்கள். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இதில் சொல்லப்படுகிறதான இந்த காரியங்களில் அவர் பல உதாரணங்கள் சொன்னார். இந்த பகுதியில் அவர் வருகை குறித்து சொல்லப்படுகிற ஒரு உதாரணம், ஒரு ஓமானம். இயேசு கிறிஸ்து கடைசி அந்த நாட்கள் சிலுவையில் அறையப்பட போகிற அந்த காலகட்டம், அவர் சீசர்களோடு ஒளிய மலைக்கு எதிராக, அந்த ஆலயத்துக்கு எதிராக, அந்த ஒளிய மலை ஆலயம் எல்லாம் இருக்குது, அதுக்கு எதிராக ஒரு எல்லையில் உட்கார்ந்து சீசரோடு பேசி கொண்டிருக்கும் போது சீசர்கள் ஒரு கேள்வி கேட்டாங்க. ஆண்டவரே, இந்த உலகத்தின் முடிவு எப்போ வரும்? நீர் எப்போது வருவீர்? அதுக்கு அடையாளம் என்ன? அப்படிலாம் சொல்லி பல கேள்விகளை கேட்டார்கள். அப்போது அவர்கள் கேட்ட கேள்விகளுக்கு தான் ஆண்டவர் பதில் சொல்லும் போது பல காரணங்களை சொல்லி கொண்டு வருகிறார். அதில் ஒரு ஓமானம் தான் இந்த பகுதி. வருகை குறித்து சொல்லப்படும் போது அந்த வருகைக்கு ஜனங்கள் இப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு சொல்லப்பட்ட ஒரு பகுதி. ஆண்டுக்கு மகிமை உண்டாவதாக. வருகை குறித்து பல உதாரணம் சொன்னார். இதுக்கு பிறகு ஆண்டு சொல்லும்போது தாளந்தை குறித்து சொல்லுகிறார். இந்த பகுதி ஒரு கண்ணோட்டத்தில் சொல்லப்படுகிறது. அடுத்த பகுதி தாளந்து குறித்து சொல்லப்படுகிறது. தாளந்து குறித்து சொல்ல வேண்டும் என்று சொன்னால், ஆண்டவர் எல்லாருக்குமே கிருபைகள் தாளந்து கொடுத்திருக்கிறார். எல்லாரும் என்ன செய்ய வேண்டும்? பயன்படுத்த வேண்டும். வருகிறவருக்கு நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும்.
என்று சொல்லி ஆண்டவர் அங்கே சொல்வதாய் காண்கிறோம். ஆக எந்த உதாரணங்கள் சொன்னாலும் அல்ல ஓமானமாய் சம்பவங்கள் சொன்னாலும் கட்டாயம் அவருடைய வருகையை கர்த்தர் அங்கே முன்வைப்பது வழக்கம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அதே போலத்தான் இதில் அவருடைய வருகை குறித்து ஆண்டவர் அங்கே சொல்வதாய் காண்கிறோம். அவர் சொல்லதான ஒரு பகுதியில் 10 கன்னிகைகள் இருந்தார்கள். நாம் புரிந்து கொள்ள முடியும் சொன்னால், இந்த கன்னிகைகள் என்று சொல்லப்படுவது என்பது பெண்பால் மட்டும் என்று சொல்வதில்லை, இதில் ஆண்பாலும் சேர்ந்தது தான். கவனிக்கிறீங்களா? ஆமாம். இதில் பெண்களை மட்டும் குறிப்பிடுகிறது என்று சொல்லப்படவில்லை. கன்னிகைகள் சொல்லப்படுவது ஆண்களை பெண்களை சேர்த்து சொல்லப்படுவது. கன்னிகை என்பது பரிசுத்தவான்கள் அப்படிங்கிற எல்லைகளை வைத்துக்கொள்வோம். ஆமாம். இவங்க நல்ல ஒரு சர்ச்சில் போன பரிசுத்தவான்கள். அப்போ நல்ல சர்ச்சுக்கு போன 10 பேர், எத்தனை பேர் இருந்தாங்களும் தெரியாது, ஆனால் 10 பேரும் யார்? பரிசுத்தவான்கள். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அந்த 10 பேர் பரிசுத்தவான்கள் கன்னிகைகள். அவர்கள் வித்தியாசப்படுத்தும் போது புத்தி உள்ளவர்கள் புத்தி இல்லாதவர் என்று ஆண்டவர் வித்தியாசப்படுத்துகிறார். ஆனால் 2 பேர்ட்டு இருக்கக்கூடிய ஒன்று இருக்கிறது. என்னது இருக்குதான்? 2 பேரும் தீவெட்டி வச்சுருக்காங்க, 2 குரூப்பும். அப்புறம் 10 பேர் கையிலும் தீவெட்டி இருக்கிறது. புத்தி இல்லை உள்ளவர்கள் புத்தி இல்லாத ஒன்று வேறு பிரிப்பது ஒன்றே ஒன்று தான். எது? எண்ணெய் ஒருவர் வைத்திருக்கிறார், எண்ணெய் இல்லாமல் ஒருவர் இருக்கிறாங்க. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆக இவைகள் தான் புத்தி உள்ளது புத்தி இல்லாதது என்று சொல்லி வித்தியாசப்படுத்துகிறது. சரி, முதலாவது தீவெட்டியை குறித்து சொல்ல வேண்டும் சொன்னார். ஏசாயா தீர்க்கதரிசி 62ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் இவ்விதமாய் சொல்லுகிறான். சொல்லும்போது சொல்லுகிறான், சீயோன் நிமித்தமும் எருசலேமின் எருசலேமே நான் மௌனமாய் இராமலும் அதன் நீதி பிரகாசத்தை போலவும். நல்ல கவனிங்க, அவருடைய நீதியை பிரகாசத்தை போலவும் அதன் ரட்சிப்பை எரிகிற தீவெட்டியை போலவும் வெளிப்பட மட்டும் அமராமலும் இருப்பேன். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவர் அங்கே சொல்லும் போது தீவெட்டி என்று சொல்லப்படுவது எதை குறிப்பிடுகிறார்? நீங்க தானே வாசிங்க, கேட்டீங்களா? வெளிச்சத்தை நீதியை போலவும் அல்ல நீதியை வெளிச்சத்தை போலவும் ரட்சிப்பை எரிகிற தீவெட்டியை போலவும். அப்ப 2 பேர் கையில் என்ன இருக்குது? தீவெட்டி இருக்குது என்ற பொருள். 2 பேர் கையில் என்ன இருக்கு? 2 பேருடைய வாழ்க்கையில் என்ன இருக்கு? ரட்சிப்பு இருக்கிறது. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அந்த சர்ச்சுக்கு வந்த 10 பேருக்கு என்ன இருக்குது? ரட்சிப்பு இருக்கிறது. கர்த்தருக்கு மகிமை, எந்த மாற்றமும் இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த கையிலே வைத்திருக்கிறதான ரட்சிப்பு என்று சொல்லப்படுவது, தீவெட்டி என்பது சொல்லுவது வெளித்தோற்றமான ஒன்று. எல்லார் கையிலும் தீவெட்டி இருக்கு. அப்போ சர்ச்சுக்கு வந்த எல்லாரும் ரட்சிக்கப்பட்டிருக்கிறான்னு சொல்றார்கள். வெளித்தோற்றம், இதை என்ன சொல்வது? வெளித்தோற்றம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இன்னொரு 5 பேர் போனாங்க. உள்ள போய் அங்கே இருக்கக்கூடியதான கடைக்காரர் அவர்கிட்ட என்ன பேசுகிறாங்களோ தெரியாது, என்ன செய்தாங்களோ தெரியாது. அவங்க கொடுத்த எண்ணெயை வாங்கிட்டு என்ன செய்தாங்க? வராங்க. இதை இந்த 5 பேர் பார்க்குறாங்க. பார்த்துட்டு புறப்படும் போது சொன்னாங்க, அதுகளுக்கு வேலை கலந்து கிடையாது, எக்ஸ்ட்ரா என்னத்தை தூக்கிட்டு வருதுங்க? எக்ஸ்ட்ரா எந்த தூக்கிட்டு வருது? 5 பேர் சொல்கிறாங்க. 5 பேர் உள்ளே போய் கடைக்காரன்ட்ட என்ன வாங்குறாங்க? எண்ணெய் வாங்கிட்டாங்க. வாங்கிட்டு எக்ஸ்ட்ரா ஆயில் தூக்கிட்டு ஒரு கேனில் தூக்கிட்டு இப்படி வராங்க. இன்னும் 5 பேர் சொல்கிறாங்க, லூஸுங்க, இதுக்கு வேலை கழுது கிடையாது, எதை தூக்கிட்டு வருதுங்க? என்ன தூக்கிட்டு வருதுங்க அப்படி சொல்லி இதே சம்பவங்கள் எல்லாம் சபைகளிலே ஒவ்வொரு நடைபெறுகிறது. எல்லார் கையில் ரட்சிப்பு இருக்குது. வெளித்தோற்றத்தின் படி பார்த்தோன்னா எல்லாரும் ரட்சிப்பு, எல்லாரும் பார்த்தா ரட்சிப்பு. நமக்கு ரட்சிக்கப்பட்டவன் சொன்ன உடனே நெத்தியில் எதுவும் எழுதப்படுவதில்லை. ரட்சிக்கப்பட்டான்னா டக்குன்னு ஆண்டவர் ஒரு மார்க் போட்டு ரட்சிப்பு அப்படின்னு சொல்லி எழுதியிருந்தாருன்னா ஓ ரட்சிக்கப்பட்டிருக்காரு அப்படின்னு சொல்லிடுறான். தோற்றத்தில் என்ன செய்யாது? தெரியாது. எல்லோரும் ஒரே மாதிரி தான் இருக்காங்க. எல்லார் கையிலும் தீவெட்டி இருக்குது, வித்தியாசமே இல்லை. ஆனால் உள்ளே போய் கொஞ்சம் செலவு செய்து வாங்கிட்டு வந்தாங்கல்ல, அதுதான் வித்தியாசப்படுத்துது. அப்போ ரட்சிக்கப்பட்ட ஜனங்கள் எல்லாம் ஒரே மாதிரி இருந்தாலும் அதில் ஒரு குரூப் இன்னொரு குரூப் என்ன செய்யும்? பரியாசம் பண்ணத்தான் செய்யும். ஏன் அப்படின்னா அவங்க போகிற பாதை இவங்களுக்கு என்ன செய்யாது? ஒத்து போகாது, ஒரு மாதிரி தெரியும். எப்படி சொல்கிறேன்? அது பிறகு வரப்போது. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக.
அப்போ இவங்க நினச்சிட்டாங்க நாம் எல்லாருமே யாரை சந்திக்க தான் போகிறோம்? மணவாளனை சந்திக்கத்தான் போகிறோம். கர்த்தருக்கு பயமாட்டவதா? ஆனால் ஒன்றை மனதில் வைத்துக்கொள்ள வேண்டும். நம்முடைய மணவாளனாய் கிறிஸ்து அல்லது மணவாளன் ஒரு நாளும் வெளித்தோற்றத்தை வைத்து ஏமாறுகிற ஆண்டவர் அல்ல. ஆமாம், கர்த்தருக்கு பயமாட்டவதா? எல்லாருமே ரட்சிக்கப்பட்டாங்க, எல்லாரும் கையில் ரட்சிப்பு அந்த தீவெட்டி இருக்குதுன்னு சொன்னாங்க. வெளித்தோற்றத்தின்படி எல்லாம் பார்ப்பதற்கு தீவெட்டி கையில் வச்சிருக்கிறாங்க. அந்த ரட்சிப்பினுடைய மகிமை எங்கே தெரியும்னா, அவருடைய வாழ்க்கையின் உள்ளான மனிதனுடைய வாழ்க்கையின் தரம், உள்ளான மனிதனுடைய வாழ்க்கையின் சுபாவங்கள், உள்ளான மனிதனுடைய நல்ல தன்மைகள், கிறிஸ்துவின் சுபாவங்கள், கிறிஸ்துவின் அச்சதையாளங்கள், இவைகள் தான் அது வெளிப்படுத்தி காட்டக்கூடிய ஒன்று. ஆமாம், மறைவான ஒரு அனுபவம் இருக்கிறது. இவர்கள் போய் வாங்கினாங்க கர்த்தருக்கு பயந்து கொண்டவதாக. எப்படி வாங்கினாங்கன்னா, நேரம் செலவழிச்சாங்க. தெய்வ சமூகத்தில் அமர்ந்து, எல்லாரும் ரட்சிக்கப்பட்ட கூட்டம் தான், தெய்வ சமூகத்தில் அமர்ந்து நேரம் செலவழித்து பெற்றுக்கொள்ள வேண்டியதெல்லாம் நினைச்சாங்க. அவருடைய உள்ளான மனிதர்களை பெற்றுக்கொள்ள வேண்டியதெல்லாம் பெற்றுக்கொண்டே இருந்தார்கள். அவருடைய சுபாவங்கள் மாறுவதற்கு, அவருடைய பேச்சுக்கள் மாறுவதற்கு, தன்மைகள் மாறுவதற்கு, அவர் கிறிஸ்துவை போல மாறுவதற்குரியதான சுபாவங்கள் எல்லாமே நேரம் எடுத்து தெய்வ சமூகத்தில் அமர்ந்திருந்தார்கள். வேதத்தை வாசிக்கிறார்கள், வேதத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து வேதத்தை வாசிக்க ஆரம்பித்தார்கள். வெறும் தீவெட்டி பிடிச்சிட்டு போனவங்க வெளித்தோற்றத்தில் உள்ளவர்கள், அவர்களுக்கு ஒரு உள்ளான ஒரு அனுபவம் இல்லை என்பதை வேதம் சொல்லுகிறது. ஆமாம், வாங்கினார்கள், உள்ளே வைத்து கொண்டார்கள். அவங்க என்னன்னு கேட்குறாங்க, நாங்கள் உள்ளே வைத்து கொண்டது எண்ணெய், எங்களுக்கு இது தேவையில்லை, வீணாக சுமக்க வேண்டியதில்லை, நாங்கள் கையில் எது வச்சுருக்கிறோம்? உன்னை மனது வைத்துக்கொள்ளும் வெளித்தோற்றமான வாழ்க்கையை மட்டும் வைத்து கொண்டு கிறிஸ்துவை சந்தித்து விடலாம் என்றதான எண்ணம் இந்த உலக அளவில் எல்லாருக்கும் இருக்கிறது. ஆனால் அப்படிப்பட்டவர்களை கிறிஸ்து சந்திப்பார் என்பதான ஒரு நிச்சயம் வேதத்தில் சொல்லப்படவில்லை. ஆமாம், உள்ளான மனிதன் மறைமுகமான சில அனுபவங்கள் இருக்கிறது. அந்த அனுபவங்களை பெற்றுக்கொண்ட ஒரு மனிதனோட ரட்சிப்பு தான் ஒரு நாள் பிரகாசிக்கும். ஆமாம், ஏன்னா அணைஞ்சு போச்சு, மறுபடியும் பற்ற வைப்பதற்கு அவங்ககிட்ட ஒன்றுமே இல்லை. இவங்ககிட்ட இருந்ததை எடுத்து பற்ற வைக்கும்போது தான் உண்மையான ரட்சிப்பின் வெளிச்சம். அந்த வெளிச்சத்தில் தான் மணவாளன் வந்தார். அந்த வெளிச்சத்தில் உள்ளவர்களை தான் மணவாளன் சேர்த்து கொண்டு போயிட்டார். ஆமாம், இதாக இருக்கீங்களா? ஆகவே நம்முடைய வாழ்க்கையில் உள்ளான மனிதன் உள் அனுபவங்கள், மறைவான அனுபவங்கள் நம்முடைய வாழ்க்கையில் அத்தியாவசியம் என்பதை ஆண்டவர் இங்கே விளக்கி கொடுக்கிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. பலர் பல கோணத்தில் சொல்லலாம். என்னுடைய பகுதியில் இதுதான். கர்த்தருக்கு தேவன் வெளித்தோற்றத்தை வைத்து ஒரு நாள் ஏமாந்து போகிறவர் அல்ல. ஆமாம், வேதாமத்தில் எந்த பக்கம் எடுத்தாலும் சரி, சாமுவேல் போகிறான், போயிட்டு இந்த வீட்டில் தான் ராஜாவாக ஒருத்தன் அபிஷேகம் பண்ணியிருக்கிறார். கர்த்தர் என்று சொன்னார், ஈசாய் உன் பிள்ளைகளை ஆயத்தப்படுத்துன்னு சொன்னால் அவன் தாவீதையும் சேர்த்து தான் ஆயத்தப்படுத்தி இருக்க வேண்டும். தாவீதை விட்டுட்டான். இவன் எல்லாம் பார்க்குறான், வாட்ட சாட்டமான நாள் சம்மா வருகிறான். அவன் நினச்சான், சவுலுக்கு இணையான வளர்த்தி இருக்குது, தோற்றம் இருக்கிறது, கர்த்தர் சரியாக தான் வச்சிருக்கிறாருன்னு சொல்லி அவன் நினைத்த போது ஆண்டு சொன்னார், நான் தெரிந்து கொள்ளவில்லை, நீ தோற்றத்தை பார்க்கிறாய், தோற்றத்தை பார்க்குற ஆள் இல்லை. ஆமாம், நம்ம வாழ்க்கையில் ஒன்றை மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். எங்கே போனாலும், எங்கே இருந்தாலும், எங்கே படுத்திருந்தாலும், எங்கே உட்கார்ந்தாலும், உறங்கினாலும், நம்ம ஜெபம் பண்ணாலும், இருந்தாலும், போனாலும், வந்தாலும், ஆராதனை பண்ணாலும் ஒன்று உணர்வு வைத்துக் கொள்ள வேண்டும். நம்முடைய தேவன் தோற்றத்தை கண்டு ஏமாறுகிறவர் அல்ல. ஆமாம், வெளி தோற்றம் அவருடைய பார்வைக்கு தேவையில்லாத ஒன்று. கர்த்தருக்கு பயன்படுவதாக. ஆனால் வெளித்தோற்றம் என்பது நமக்கு தேவை. வெளித்தோற்றம் நமக்கு என்ன செய்யும்? ஆலயத்துக்கு வரும்போது வெளித்தோற்றம் என்பது நல்லா என்ன செய்யணும்? நல்ல உடை அணிந்து சுத்தமாக வர வேண்டும் என்பது நாம் விரும்புகிற ஒன்று. ஆனால் இது நம்முடைய ஆலயம், நம்முடைய மனுஷிகம் எல்லாத்தையும் உள்ளதாக ஒன்று. உள் மனிதனை நீங்களும் பார்க்க முடியாது, நானும் பார்க்க முடியாது. என்ன நீங்கள் பார்க்க முடியாது, உங்களை நான் என்ன செய்ய முடியாது, பார்க்க முடியாது. பார்க்கக்கூடியவர் ஒருத்தர் இங்கே என்ன செய்கிறார்? உலாவிக் கொண்டிருக்கிறார். அவருக்கு தேவையானது ஒன்றை நம்ம மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். கர்த்தருக்கு பயம் உண்டாவதாக. அப்போ அவன் சொன்னார், இவனை இல்லைப்பா, நீ வெளியே தான் பார்க்குற, நான் உள்ளே பார்க்குறாரு. மனுஷன் இறுதி வெளித்தோற்றத்தை காண்பான், நான் இருதயத்தை பார்க்குறாள். இவனை போக சொல்ல அப்படின்னாரு. அப்போவுமே சொல்லியிருக்கலாம், இவனை ஒருத்தருமே கிடையாதுப்பா, நீ ஒருத்தன் வெளியே இருக்கலாம், அவனை கூப்பிட சொல்லுன்னு சொல்லியிருக்கலாம். ஆனால் ஆண்டவர் அடுத்தவனையும் வருவதற்கு இடமளித்தார். சாமுவேலுக்கு பயங்கர ஆச்சரியம். 7 பேரும் போயிட்டாங்க. அவன் கேட்குறான், உனக்கு பிள்ளைகள் இவ்வளோ தானப்பா, நான் தப்பான வீட்டுக்கு வந்துட்டேன்னா அல்லது நீ தப்பு பண்ணிட்டான்னு தெரியல. இன்னொருத்தன் இருக்கான், தூரமாக இருக்கான். ஆண்டு சொன்னார், இந்த 7 வயலும் வெளித்தோட்டத்துக்கு தான் இருக்கானுங்க, ஆனால் உள் தோற்றம் ஒருத்தர் இருக்கிறான். பையன் ஆள் சின்னவன் தான், தோற்றத்திலும் சின்னவன் தான். இவர்களை போல வாட்ட சாட்டமான ஆள் இல்லை, வயது குறைந்தவன், சின்னவன் தான்.
நல்ல அழகுள்ளவன், அது வேறு விஷயம். ஆனால் அவன் வனாந்தரத்தில் ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்த, எல்லைக்கு இல்லாமல் புறக்கணிக்கப்பட்ட வனாந்தரத்தில் ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தாலும் என்னை நோக்கி இருதயத்திலே வாஞ்சையோடு தேடுகிற ஒருவன் என் இருதயத்துக்கு ஏற்றவன் அவன்தான். அவன் என் இருதயம் அவன் இருதயம் ஒன்றித்து போவதை என் வாழ்க்கையில் அனுபவித்திருக்கிறேன். ஆண்டவர் சொல்றார், அவன் என் இருதயத்துக்கு ஏற்றவன், எனக்கு சுத்தமானதை எல்லாம் செய்வேன். நான் யோசித்தேன், அவன் செய்கிறாங்க. அவன் கர்த்தருக்கு பாய் போட்டவதாக அவன் தான் எனக்கு வேணும். வெளியே பார்த்தோன்னு சொன்னால் இவங்க தான் செயல்படுத்துகிற மாதிரி இருக்கும். ஆனால் உள்ளே பார்க்கும்போது அவன் தான். அவனை கூப்பிட்டு வர சொல்லினார். வாசலில் வந்தவனு சொன்னார், அவன் தான் கர்த்தருக்கு பாய் போட்டவதாக. ஏன் அப்படின்னா சாமியில் பயங்கர ஆச்சரியம், இவனா ராஜா? அந்த ஒரு கேள்வி அவனுக்கு இருந்தது. ஆண்டு சொன்னார், நீ இவனா ராஜான்னு எழுந்துருப்பானே, அவனை போய் அபிஷேகம் பண்ண. அவன் நிற்கிற இடத்துல அபிஷேகம் பண்ண வைத்தார். ஆமாம், அவனை கூப்பிட்டு உட்கார வச்சு இங்கே முழங்கால் போட வச்சு எல்லாம் இது பண்ணலாம் இல்லை. அவன் நிற்கிற இடத்துல இவனை போக வைத்து அபிஷேகம் பண்ணினவர் ஆண்டவர். அவர் ஆமாம், ஆண்டவர் வெளி தோற்றத்தை பார்க்குறவர், உள் தோற்றத்தை பார்க்குறவர். அங்கேருந்து நீங்கள் வேதத்தில் எந்த பக்கம் பாருங்க. இயேசு கிறிஸ்து உலகத்தில் இருந்த காலத்தில் ஒரு நாள் முதல் நாள் கழுதையில் எருசலேமை சுற்றி வந்தார். மறுநாள் பெத்தானிலிருந்து வரும்போது அவருக்கு பசி உண்டாயிட்டு. தூரத்தில் பார்த்தால் அத்திமரம். அத்திமரம் இலைகள் உள்ளதாக இருந்தது. 11ஆம் அதிகாரத்தில், மார்க் 11ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கு. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக 13ஆம் 14 வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு. வெடித்தோட்டத்தை பார்த்தா இலைகள் சூப்பராக இருக்கு. அப்படி இலைகள் அசைந்து கலகலகல் அப்படி அசைஞ்சு கூப்பிடுது, எல்லாரும் என்கிட்ட வரலாம் அப்படின்னு. மறுநாளிலே அவர்கள் பெத்தானியாவிலிருந்து புறப்பட்டு வருகையில் அவருக்கு பசி உண்டாயிற்று. அப்பொழுது இலைகள் உள்ள ஒரு அத்திமரத்தை தூரத்திலே கண்டு, தூரத்திலே ஒரு அத்திமரத்தை அவர் கண்டார். அதில் ஏதாகிலும் அகப்படுமோ என்று பார்க்க வந்தார். அத்தி மரத்தில் என்ன இருக்கும்? அத்தி பழங்கள் தான் இருக்கும். அதில் சொன்னார், ஏதாகிலும் ஒன்று இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லி, ஏதாகிலும் இருக்குமா என்று சொல்லி அந்த மரத்தின் அருகே போனார். அத்திப்பழ காலமாய் இராதபடியால், நல்ல கவனிங்க, இதை நல்லா குறிச்சு வச்சுக்கோங்க. அத்திப்பழ காலமாய் இராதபடினாலே அந்த கொட்டேஷன் வச்சுக்கிடுங்க. அவர் அதனிடத்தில் வந்தபோது அது இலைகளை அல்லாமல் வேறொன்றையும் காணவில்லை. அப்பொழுது இயேசு அதை பார்த்து, இது முதல் ஒரு காலம் ஒருவனும் உன்னிடத்தில் கனியை புசியாதிருக்க கடவன் என்றார். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. அது பட்டு போயிற்று. அது அடுத்த கீழே உள்ள வசந்த வாசனா அது பட்டு போயிட்டுன்னு சொல்லப்படுது. வேர்லேருந்தே பட்டு போயிற்று. அப்போ இங்கே ஆண்டவருக்கு பசி உண்டான போது அத்தி மரத்தில் ஏதாவது கிடைக்க என்று போனார். அங்கே போனால் பழங்கள் இல்லை. ஆனால் பைபிளில் சொல்லுது அத்திப்பழம் இல்லைங்கிறது தான். ஆனால் அத்திப்பழ காலமாய் இன்றைக்கு வச்சுக்கோமே. உதாரணத்துக்கு மாமரம், இன்னைக்கு மாம்பழம் எல்லா இடத்துலையும் கிடைக்கும். எப்போ தான் கிடைக்கும்? இந்த மாதம், இந்த 2 மாதம் 3 மாதம் கிடைக்கும். டிசம்பரில் போய் மாமரத்தில் இருக்க நின்று கனி எதிர்பார்த்து வந்தேன், ஒரு கனி கூட இல்லை, சபிக்கப்பட்டு போ அப்படின்னு சொன்னால் நமக்கு இதை வாசிக்கும் போது அப்படி தான் நிச்சயம் மனசில் வரும். தோற்றம் அப்படி தான் இருக்கும். ஆனால் இங்கே சொல்லப்படுவது அத்திப்பழ காலம் இல்லை என்று சொல்லப்படுவது என்பது அந்த சீசனில் அத்திப்பழத்தில் கனிகள் இருக்கும். மரங்களில் அவங்க பறிப்பது வழக்கம். பறித்து இலைகள் கட்டாயம் இருக்குன்னா, ஏன் இலைகள் இருக்குன்னா பழங்கள் கருகி போகக்கூடாதபடி இலைகள் மூடி என்ன செய்யும் இருக்கும். அத்திப்பழங்களை பறித்து விடுவார்கள். ஒரு காலகட்டத்தில் பறித்து விடுவார்கள். அதில் சின்ன சின்ன பிஞ்சுகள் பூ எல்லாம் இருக்கும், அதை விட்டுருவாங்க. ஏன்னா ஒட்டு மொத்தமாக என்ன செய்யக்கூடாது, கர்த்தருக்கு பாய் மண்டபதான். ஒட்டு மொத்தமாக என்ன செய்யக்கூடாது, பறிக்கக்கூடாது. ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுத்த பிரமாணம், கொஞ்சம் கொண்டு போய் ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுத்த பிரமாணம் என்ன அப்படின்னா, நியாய பிரமாணம். நீ வயல்வெளிகளிலே அறுவடை செய்துவிட்டு, கொஞ்சம் அறுவடை செய்ய முடியாத இடமா போயிடுச்சு. ஒன்று, அறுவடை செய்து கட்டுகள் வைத்திருக்கிறோம், 2 கட்டு எடுத்துகிட்டு வர முடியாமல் போயிடுச்சு. ஆனால் மறுபடியும் போய் என்ன செய்யக்கூடாது, எடுக்கக்கூடாது. ஏன் அப்படின்னா அது ஏழைகளுக்கு என்ன செய்யணும், விட்டுவிட வேண்டும். ஒன்று. இன்னொரு பகுதியில் 6 ஆண்டுகள் விதைக்க வேண்டும். 7ஆம் ஆண்டு என்ன ஆண்டு, ஓய்வு ஆண்டு. 7ஆம் ஆண்டு என்ன ஆண்டு, அந்த ஓய்வு ஆண்டில் விதைப்பு இருக்கக்கூடாது, எது இருக்கக்கூடாது, அறுப்பு இருக்கக்கூடாது.
விதைப்பு இருந்தால் தான் அறுப்பு இருக்கும். ஆனால் முந்தின ஆண்டு அவர்கள் விதைத்ததில் சில விதைகள் என்ன செய்யும், அந்த கோதுமை மணிகளோ, நம்ம பாஷையில் நெல் மணிகளோ அல்ல எதாக இருந்தாலும் அது தானாக என்ன செய்யிருக்கும், விளைந்து கதிர்களை கொடுத்துருக்கும். இந்த கதிர்களை அறுப்பதற்கு வீட்டு ஓனர் என்ன செய்யக்கூடாது, போகக்கூடாது. அது அது ஓய்வு ஆண்டிலே விளைந்த பலன். இந்த பலன் யாருக்குன்னு சொன்னால் கஷ்டப்பட்டவங்க, ஏழைகள், அவங்க போய் என்ன செய்யலாம், அவங்களுக்கு மட்டும் விதி விலக்கு அறுவடை செய்ய. ஏன்னா கஷ்டப்பட்டவங்க அறுவடை செய்து அவங்க எடுத்துக்கலாம், அதை போய் இவன் கேட்கக்கூடாது, இது அவங்களுக்கு உரியது. இப்படி ஆண்டவர் இந்த ஏழைகளுக்கென்றே சில விதிமுறைகளை வைத்து எழுதியிருக்கிறாரு, அப்போ செய்து வைத்திருக்காரு. ஒருத்தர் தன்னுடைய சொத்து இருக்குது, சுதந்திரம், கஷ்டத்தினாலே ஒருவனுக்கு அடமானம் வைத்தான், 6 ஆண்டுக்குள் திருப்பி விட வேண்டும். திருப்பலையா, அது இனி எப்போ தான் திரும்பும்? 7 ஆண்டுகள் முடிந்து 6 ஆண்டுகள், 7ஆம் ஆண்டு முடிஞ்சது, 7 ஆண்டுகள்னா 7 ஆண்டுகள் 7 முறை போகும். அப்போ 49 ஆண்டுகள் முடிஞ்சிடும். 49 ஆண்டு முடிஞ்ச உடனே 50ஆவது ஆண்டு என்ன ஆண்டு? யூபிலி ஆண்டு, இது விடுதலையின் ஆண்டு. அப்போ நான் தான் ஒருத்தர் நிலம் வாங்கியிருக்கிறேன், சோஃபியா வச்சுக்கோமே, சோஃபியா என்கிட்ட நிலம் வாங்கியிருக்கிறேன். என்கிட்ட உள்ள ஒரு 10 ஏக்கர் லேண்டை சோஃபியா வாங்கிட்டேன். விற்கும்போது கூட ஆண்டு பிரமாணம் கொடுத்தார், யூபிலி ஆண்டை கணக்கு பண்ணி தான் விற்கணும் அப்படின்னு. சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். நான் கஷ்டத்தில் அவர்கிட்ட விற்றுட்டேன், வாங்கி வைத்திருக்கிறேன். காலங்கள் நடுவே நான் திருப்பதுக்கு பார்க்குறேன், திருப்ப முடியலை, நாட்கள் செல்லுது. 50ஆவது ஆண்டு வந்த உடனே நாங்கள் இருக்கிறோமோ இல்லையோ, இருந்தோம்னு சொன்னால் சோஃபியா என்ன செய்யணும், என்னை கூப்பிட்டு 50ஆவது ஆண்டு வருகிறது, டாக்குமெண்ட்லாம் கையில் கொடுத்து உங்கள் சொந்தத்தை நீங்கள் என்ன செய்யுங்க, எடுத்துக்கிடுங்கன்னு சொல்லணும். ஒரு வேளை 2 பேரும் இல்லை, பிள்ளைகள் என்ன செய்ய வேண்டும், இவருடைய பிள்ளைகளை அழைத்து, உங்களுடைய தகப்பனார் எங்களுடைய வீட்டில் இந்த தாய் தகப்பன் இடத்துல இந்த லேண்டை கொடுத்துருக்குறாங்க, இன்றைக்கு யூபிலி ஆண்டு, உன்னுடைய சொத்து இந்த இருக்குது, கையில் வச்சுக்கன்னு கூப்பிட்டு நல்லா ஜெபம் பண்ணி என்ன செய்யணும், சாப்பாடு போட்டு கொடுத்து கையில் டாக்குமெண்ட்டை கொடுத்து அனுப்பிடணும். ஆக சொத்து ஒரு மக்களை விட்டு இன்னொரு மக்களுக்கு என்ன செய்யக்கூடாது, ஒன்ஸ் ஃபார் ஆல் போயிடக்கூடாது. இப்படிலாம் திட்டங்கள் வைத்து கொடுத்தவர் நம்முடைய ஆண்டவர். ஆகவே அந்த தேசத்தில் அத்திப்பழம் பறித்து விட்டது தான் ஒரு காலம். அங்கே இருக்கிற மீதியானது கட்டாயம் இருக்கணும். அந்த பிஞ்சிலே இருக்கிறதெல்லாம் பழுத்து அந்த காலகட்டத்தில் அது தொங்கி இருக்கக்கூடிய அல்லது பழுத்து இருக்கக்கூடிய அந்த காலகட்டம். அத்திப்பழ அறுவடை இல்லாத காலம், அத்திப்பழ காலம் இல்லை என்று சொல்வது அறுவடை முடிந்த காலம். அறுவடை முடிந்த காலம் அத்திப்பழ காலம். அதில் கட்டாயம் மரத்தில் அத்திப்பழம் இருக்கணும். இதை ஆண்டவர் நினைத்து தான் ஏதாகிலும் ஒன்று என்ன செய்யும், அது ஆண்டவர் கட்டாயம் இருக்குன்னு சொல்ல, ஏதாகிலும் ஒன்று என்ன செய்யும் கிடைக்கும் என்று சொல்லித்தான் போனார். ஏதாகிலும் ஒன்று கூட என்ன செய்யலை, ஒன்று மனதில் வைத்துக்கொள்ள வேண்டும். நம்முடைய உள்ளான மனிதனுடைய வாழ்க்கையில் வெளித்தோற்றத்தை எப்படி இருக்கோமோ அது ஒன்று இருக்கட்டும். ஆனால் உள்ளான மனிதனை ஏதாகிலும் கொஞ்சம் என்ன செய்யணும், இங்கே தான் இருக்கீங்களா, நல்ல சுபாவங்கள், கிறிஸ்துவின் தன்மைகள், கிறிஸ்துவின் அச்சடையாளங்கள், கிறிஸ்துவை மகிமைப்படுத்தக்கூடிய ஏதாகிலும் ஒன்று நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்யணும், இன்னொரு ருசிப்பதற்குரியதை இருக்க வேண்டும். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இன்னொரு விதத்தை சொல்ல வேண்டும் சொன்னால், இது ஆண்டவர் ஒரு பகுதியில் சொன்னாலும் கனி கொடுக்கவில்லை என்பதை குறித்து சொன்னாலும், இன்னொரு பகுதி யூத கலாச்சாரத்தை, யூத மக்களை குறித்து தான் சொன்னார். எப்பா யூத மக்கள், நீங்கள் இந்த உலகம் முழுவதற்கு என்ன செய்திருக்க வேண்டும், கனிகளை கொடுத்திருக்க வேண்டும். உங்களுக்கு கொடுத்த நியாயப்பிரமாணம் உங்களுக்கு உரியது மட்டுமல்ல. இந்த நியாயப்பிரமாணம் இந்த உலகத்தில் எல்லா மக்களுக்கும் சொல்லணும். நீ என்ன செய்திருக்கணும், இன்னொரு மக்களுக்கு சொல்லி அந்த மக்களை இந்த பிரமாணத்திற்கு கொண்டு வந்திருக்க வேண்டும். யூத மார்க்கத்தை சேர்ந்தவர் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். கர்த்தருக்கு மகிமை. பிரைம் மினிஸ்டர் சத்தம் கேட்குது. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. யூத மார்க்கத்தை சேர்ந்தவராக இருக்க வேண்டும். எல்லாரும் தெரியுங்களா, இஸ்ரவேல் மார்க்கத்தை சேர்ந்தவர். இப்போ எஸ்தர் புத்தகத்தில் வாசனா யூத மார்க்கத்தை சேர்ந்தவர்கள். ஆமாம். அப்போ இந்த தன்மைகள், இந்த காரியங்கள் எல்லாம் ஆண்டவர் வைத்திருப்பது என்னென்னா, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு இதை சொல்லி இந்த சுவிசேஷமாக அறிவித்து ஜனங்களை கிறிஸ்துவண்டை அல்லது தேவனண்டை கொண்டு வர வேண்டும். உலகம் முழுவதற்கும் இந்த வேதம் சொல்லி கொடுக்கப்பட வேண்டும். இதுக்குத்தான் கொடுத்தார். அவங்க தனக்கே வச்சுட்டாங்க, மற்றவங்க எல்லாத்தையும் புறம்பாக்கிட்டாங்க. ஆண்டு வந்தார், எப்போ எல்லாத்துக்கும் கொடுக்க வேண்டிய கனி நீ மட்டும் வச்சுக்கலான்னு பார்த்தேன். அந்த நீ மட்டும் வச்சுக்கலான்னு கனியும் உனக்கும் என்ன செய்யலை, பயன் இல்லாமல் போய்விட்டது. சபிச்சார். இதை வாசிக்கிற, இந்த உதாரணத்தை வாசிக்கிற யூத மார்க்கத்தின் தலைவர்களுக்கு தெரியும்,
தங்களைத்தான் அவர் சபித்தார் என்று. சபித்ததோடு சரி, பட்டே போயிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் அந்த கனிகளுடைய மகிமை. அந்த காட்டத்தி மரம், நாமெல்லாம் காட்டத்தி மரம், அவங்க எந்த மரமா? நல்ல ஒளிவ மரம், நல்ல மரம், நல்ல அத்தி மரம். அவங்க நல்ல அத்தி மரம், நல்ல ஒளிவ மரம். நம்மளை குறித்து ஆண்டவர் இங்கே உதாரணப்படுத்தும் போது நம்மளாம் காட்டத்தி மரங்கள், காட்டு ஒளிவ மரங்கள். அவர் என்ன செய்தார்னா, அந்த மரத்தை வெட்டினார், தூக்கி வீசிட்டு நம்மையும் வெட்டி அங்கே கொண்டு சேர்த்து வச்சிட்டார். ஒட்டு வச்சது வேர் அவருடையது, மரம் எப்படிப்பட்டது? நம்முடையது. சாரம் அவருடையது, கனிகள் நம்முடையது. ஆக நம்முடைய வாழ்க்கையில் இன்றைக்கு அந்த சாரத்தை உறிந்து, இதை இருக்கிற யூத பிரமாணம் அல்லது இஸ்ரவேல் பிரமாணத்துக்கு கொடுக்கப்பட்ட வேத சத்தியங்களை நாம் எடுத்துக்கொண்டு இந்த சாரத்தை உறிந்து இன்றைக்கு உலகம் முழுவதும் நாம் கனி கொடுக்கிறோம். ஆமாம், தேவன் அதை தான் எதிர்பார்த்தார். அப்போது உள்ளான மனிதனுடைய வாழ்க்கையில் வேறின் அனுபவங்கள் எல்லாம் இல்லாமல் மேலே அவர்கள் இல்லாத ஒரு காரியத்தை வெளிப்பிரகாரமாக இலைகளை காண்பித்தார்கள். தேவன் அதை விரும்பலை, வேறத்தான் விரும்பினார். ஆமாம், அதுக்குத்தான் ஆண்டவர் அங்கே வெட்டிட்டு இங்கே ஓட்டு வச்சுட்டார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அப்போ அவர்களுடைய வாழ்க்கையில் வெளிப்பிரகாரமான இலைகளை எல்லாம் பார்த்து ஆண்டவர் சொல்லிட்டாரு, இதை சபிச்சிட்டார். வெளிப்பிரகாரத்தை பார்த்து ஏமாந்து போகிற ஆண்டவர் அல்ல. ஆமாம், கர்த்தருக்கு மகிமை உண்டாவதா. வெளிப்பிரகாரமான அசைவு அவர் விரும்பலை. அப்போ சரி, இன்றைக்கி மரம் இல்லை இருக்கும்னு நினச்சி வந்தேன், அப்படிலாம் போகலை. ஒன்ஸ் தீர்த்துட்டார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அதுக்கு தேவை, ஆண்டவருக்கு தேவை வெளிப்பிரகாரமாக தோற்றம் அல்ல, மறைவான ஒரு அனுபவம் இருக்கிறது. ஆமாம், ஒன்று வாசி. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. வேதத்தில் சொல்லப்படுகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரப்பட்டவதாக. இயேசு கிறிஸ்து பிரசங்கிக்கும் போது சொன்னார், ஒருவன் என்னுடைய வார்த்தையை கேட்டு அதன்படி நடக்கிறவன், இந்த வசனத்தின்படி கேட்டு அதன்படி நடந்தான், அவன் நல்ல வீட்டை கட்டுகிற மனுஷனுக்கு ஒப்பாக இருக்கிறான். அவன் வீட்டை கட்டும்போது என்ன செய்யறானா, அவன் அஸ்திவாரம் கண்மாலை மீது போடப்பட்டிருக்கிறது. எப்படி பண்ணால், வசனத்தை வாசித்து கேட்டு தியானித்து வசனத்தின்படி நடப்பான் என்று சொன்னால், அவன் கண்மலை மீது அஸ்திவாரமிட்டு கட்டப்பட்ட ஒரு மனுஷன். இதை கேட்கிறான். கேட்டு விட்டு அவன் இஷ்டத்துக்கு அவன் அஸ்திவாரம் போட்டு கட்டுறான். அவன் மணல் மீது போட்டு கட்டிட்டான். ஆனால் வீடு ரெண்டு கட்டப்படும். வீடு ரெண்டு என்ன செய்யப்படுது? தோற்றம் பார்க்கும்போது வீடு ரெண்டு ஒரே மாதிரி இருக்கு. வெளியூர்லேருந்து வராங்க, ரெண்டு பேரும் ஆற்றங்கரைக்கு அந்த பக்கம் வீடு கட்டியிருக்காங்க. ஒருத்தர் கற்பாறையின் மீது கட்டியிருக்கிறான், ஒருத்தர் மணல் மீது கட்டியிருக்கிறான். ஒரே மாதிரி வீடு, கோட்ரஸ் மாதிரி, ஒரே ஹைட்டு, ஒரே கலர், ஒரே மாதிரி ஜன்னல், ஒரே மாதிரி அமைப்பு, எல்லாமே இருக்குது. பார்ப்பதற்கு ரெண்டுக்கு வித்தியாசமே இல்லை, ஒரே மாதிரி இருக்குது. ஒரு நாள் இருந்தது, ஆற்று படுக்கை நீரோட்டம் வந்தது, வெள்ளம் வந்தது. அந்த மழை பெஞ்ச வெள்ளம் மோதி அடிக்கும் போது ஒரு வீடை காணும். இன்னொரு வீடு இருந்தது. அங்கே வந்து இன்னொருத்தர் பார்க்குறான், இங்கே ஒரு வீடு இருந்தது. எங்கே வீடு இருந்தது உண்மை, ஆனால் இன்றைக்கு இல்லை. ஏன்னு சொன்னான், அந்த வீடு அந்த நீரோட்டத்தில் போய்விட்டது. ஏன் அப்படின்னு கேட்குறான். ஏன் என்று சொன்னால், அவன் அஸ்திபாரம் மணல் மீது போட்டான், இவன் அஸ்திபாரம் கற்பாறை மீது போட்டிருக்கிறான். ஆமாம். அப்போ என்ன அப்படின்னா, என்னுடைய வாழ்க்கையில் போடப்பட்ட இடம் ஒன்று இருக்கிறது, இன்னொன்று அஸ்திபாரம் மறைவானது. எப்போவுமே அஸ்திபாரம் எப்படிப்பட்டது? இவ்வளோ பெரிய கட்டிடத்தை பார்க்குறோம், வெளியே பார்க்குறோம், உள்ளே பார்க்குறோம், ஆனால் அஸ்திபாரத்தை நாம் என்ன செய்யறதில்லை. நமக்கு அஸ்திபாரம் தெரியாது. இந்த பில்டிங் ஸ்ட்ராங்காக நிற்கணும்னா எது தேவை? அஸ்திவாரம் போடும்போது இன்ஜினியர் கேட்குறது, சர்ச்சு எப்போது கட்டும்போது எவ்வளோ தான் கட்டுவாங்க, இப்படி எல்லாம் கட்டுவாங்க அப்படின்னு வச்சுக்கோமே. ஒரு இதுக்கு மேலே வச்சுன்னா 100 மாடி கட்டுவாங்க அப்படின்னு. எனக்கு அஸ்திவாரம் போடும்போது இன்ஜினியர் கேட்டது, போட்டுருவோம் அஸ்திவாரம், எப்படி கட்ட போகிறீங்க, எப்படி கட்டலாம் நீங்கள் நினைக்கிறீங்க, நீங்கள் சர்ச்சு கட்டுறீங்களே போடுங்க, ஒரு நம்பர் சொல்லுங்கன்னாரு. சரி, எவ்வளோ கட்டலாம்? மேக்ஸிமம் 6 மாடி கட்டுற மாதிரி போட்டு தரேன். அஸ்திவாரம் 6 மாடி கட்டுறது தான் போட்டிருக்கோம். இதுக்கு மேலே என்ன செய்யலாம்? இன்னும் ஒரு 4 மாடி கட்டலாம். இன்னும் 4 மாடி என்ன செய்யலாம்? கட்டலாம், பால்கனியோட சேர்த்துனால. இதுக்கு மேலே இன்னும் எத்தனை கட்டலாம்? அஸ்திவாரம் நல்லா போட்டிருக்கோம். அதுக்கு மேலே கெட்டுறோமோ கட்டலையோ அது வேறு பிரச்சனை. ஆனால் அஸ்திவாரம் எப்படி போட்டிருக்கோம்? ஸ்ட்ராங்காக போடணும்னு போட்டோம். அது இன்ஜினியருக்கு தெரியும், ஸ்ட்ராங்காக போடணும். ஆனால் இந்த அஸ்திவாரம் வெளியே என்ன செய்யாது?
யாருக்கு தெரியாது. பெரிய பெரிய வானவை இந்த கட்டடத்தை பார்க்குறோம், அழகாக இருக்குது, அற்புதமாக இருக்குது. கண்ணாடி ஜன்னல், அதுக்கு விளக்குகள், அதனுடைய கலர்ஸ், அதனுடைய பில்டிங் அமைப்பு எல்லாம் நம்ம புகழ்ந்துட்டு போகிறோம். அஸ்திபாரத்தை யாரும் புகழ மாட்டாங்க. ஆனால் அஸ்திபாரத்தினால்தான் அந்த கட்டடம் நிலைத்திருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் வேதம் சொல்லுது. அஸ்திபாரம் மறைவாகத்தான் இருக்கும், கட்டடம் மேலே இருக்கும். ஆனால் எல்லா கட்டடம் ஒரே மாதிரி தான் இருக்கும். அஸ்திபாரம் எப்படி இருக்கோ அதுபடி தான் நிலைத்திருக்கும். ஆமாம். இந்த மறைவான அனுபவங்கள் ஒன்று இருக்கிறது. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதா? வேதத்தில் சொல்லப்பட்டது. இதெல்லாம் மறைக்கப்பட்ட உள் அனுபவங்கள். அதுதான் பவுல் எழுதுகிறான். நம்முடைய உள்ளான மனிதன் தேவனுக்குள் என்ன செய்யணுமா? பலப்பட வேண்டும். அவை நல்ல உள்ளான மனிதன் சத்துவம் உள்ளவனாய் மாற வேண்டும். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அந்த உள்ளான மனிதன் நல்லா இல்லைன்னா வெளி தோற்றமான மனிதன் பலவீனமாய் போயிடுவான், இல்லாமல் போயிடுவான். அது ஆண்டவர் எல்லா கையிலும் என்ன இருக்கு? எல்லா கையிலும் தீவெட்டி இருக்கு. இந்த உலகம் முழுவதிலும் பெந்தேகோஸ்தே சர்ச்சுன்னு சொல்லுவோம். அவங்க தான் ரட்சிப்பை கொடுத்து சொல்கிறாங்க. பெந்தேகோஸ்தே உலகம் முழு இருக்கிற எல்லா சர்ச்சையும் எடுத்துக்கொள்வோம். எல்லாரும் வேதத்தை தூக்கி கொண்டு சர்ச்சுக்கு போகிறவங்க உண்மைதான். ஆனால் அவருடைய உள்ளான அனுபவத்தில் எத்தனை பேர் கிறிஸ்து வரும்போது மறுரூபமாக்கப்படுவார் என்பது யாருக்கு என்ன செய்யாது? தெரியாது. ஆனால் ஆண்டவர் விரும்புகிற என்னென்னா, நீங்கள் தீவெட்டி பிடிச்சிட்டு போகிறது பிரச்சனை இல்லை. தீவெட்டி ஒரு காலகட்டத்தில் அணைந்து போகக்கூடிய சூழ்நிலை வரும். ஆனால் அந்த தீவெட்டி அணைந்து போகக்கூடிய சூழ்நிலை வந்தாலும் மறுபடியும் பற்றி எரிய வேண்டுமானால் உங்களுடைய உள் அனுபவங்களில் இருக்கக்கூடிய அனுபவங்கள் தான் அந்த உண்மையான ரட்சிப்பை வெளிப்படுத்தி காட்டும். ஆமாம். இல்லை இதில் இவருக்கு இல்லாமல் போயிட்டாங்க. கர்த்தருக்கு பயப்பட மாட்டவதாக. இவங்க எல்லாம் நினச்சாங்க, நாங்கள் எங்கே போகிறீங்க? நாங்கள் சர்ச்சைக்கு போகிறோம், ஆண்டவர் சந்திக்க போகிறோம். இப்படி தான் போனாங்க. இதே போல் மணவாளனை சந்திக்க போகிறோம். தீவெட்டி பிடிச்சிட்டாங்க. எல்லாரும் பார்க்குறாங்க தீவெட்டி மணவாளன் சந்திக்க போகிறாங்கன்னு. மணவாளன் வர கால தாமதமானது. ஏன் கால தாமதமானதுன்னா, அப்போ தான் யார் உண்மை இல்லை என்பதை என்ன செய்ய முடியும்? அதே நேரத்தில் வந்தாருன்னா உள்ள அனுபவம் இல்லாதவனையும் வெளித்தோற்ற உள்ளவனையும் சேர்த்து தான் என்ன செய்ய வேண்டியிருக்கும்? கூட்டிகிட்டு போயிருக்க வேண்டியிருக்கும். அவரை பொறுத்தமட்டில்லை, வெளித்தோற்றத்தை வைத்து தன்னுடைய ராஜ்யத்துக்குள் சேர்க்க வேண்டும் என்று விரும்புகிற தேவன் அல்ல. ஆமாம். இதாக இருக்கீங்களா? கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆகவே நம்முடைய ஆண்டவர் வெளித்தோற்றத்தை பார்க்கிறவர் அல்ல. இந்த இதில் சொல்லும் போது, எப்பா நீங்கள் என்ன செய்தாலும் சரி, உள் அனுபவம் ஒன்று இருக்கிறது. அந்த உள் அனுபவத்தை வைத்து தான் உங்களை நான் ஆசீர்வதிக்கிறவர், தன்னுடைய சமூகத்தை சேர்த்துக் கொள்ளக்கூடிய தேவன் அவர். ஆமாம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இதில் ஆண்டது மறைவான அனுபவங்கள். அப்போ உள்ள அனுபவங்கள்லாம் சும்மா கிடைக்காது. உள்ள அனுபவங்கள் சும்மா என்ன செய்யாது? ரட்சிக்கப்படுவது என்பது எல்லாருக்கும் ஆண்டவர் கொடுத்த உண்மை. திரும்ப ஆண்டவருடைய மனம் திரும்பி கேட்டோன்னா எல்லாத்துக்கும் ரட்சிப்பு கொடுத்துருவார். இந்த ரட்சிப்போடு போயிடுவோன்னு நினைக்கக்கூடாது. ஒவ்வொரு நாளும் மகிமை மேல் மகிமை அடையும், கிருபை மேல் கிருபை பெற்றுக்கொள்ள வேண்டும், பலத்தின் மேல் பலனை பெற்றுக்கொள்ள வேண்டும். தேவனோட உறவுகள் நல்லா இருக்கணும். அவன் இதுக்கு எங்கே வாங்க முடியும் அப்படின்னா, கடைக்காரன் ஒருத்தர் இருக்கார். யார் இருக்கா? யார் இருக்கா? விற்பனை செய்ய கணக்காரன். சில ஆட்கள் உண்மையிலே விற்பனை பண்ணுறாங்க. ஆனால் இதுக்கு பேர் கடைக்காரர் இல்லை, விற்பனை செய்யக்கூடிய ஆட்கள்னு சொல்லப்பட்டாலும் விற்பனை செய்யுங்க. ஒரு இடத்துல வாங்கி ஒரு இடத்துல நினைச்சாரு. கடைக்காரங்க அப்படி தானே பண்ணுவாங்க. செய்து கொண்டு வந்து விற்கிறவங்க கிராமத்து ஆட்கள் அங்கங்கே வச்சு விற்றுட்டு போயிடுவாங்க. கடைக்காரங்க என்ன செய்வாங்க? பல இடங்களில் கிடைக்கிறத வாங்கி இங்கே வச்சு விற்பனை செய்வாங்க. வாங்கி விற்பனை செய்கிறாங்க. அங்கே போனால் எல்லாமே கிடைக்கும். கர்த்தருக்கு பயம் உண்டாவதாக. விதைக்கிறவங்க விற்கிறவன்ட்ட ஒன்று ரெண்டு தான் கிடைக்கும். ஆனால் வாங்கி விற்கிறவங்ககிட்ட எல்லாமே என்ன செய்யும்? நாம் தான் எல்லாமே வாங்க முடியாது, எல்லாமே இங்கே இருக்கணும். அங்கே செய்கிற ஒருத்தர் இருக்கார். அவர்கிட்ட வந்து நேரம் எடுத்து என்ன செய்யணும்? விலை கொடுத்து வாங்க. நேரம் கொடுத்து என்ன செய்யணும்? அவனுக்கு பேர் வச்சுருக்காரு ஆண்டவர். விலை விற்கிறவன் வச்சுருக்காரு, சத்திரக்காரன் பேர் வச்சுருக்காரு. ஆண்டு மறைமுகமான அப்படிலாம் சொல்லும் போது அது சபையினுடைய காரியம் சொல்லும் போது சபை போதகர், தீர்க்கதரிசி, சுவிசேஷகர், அப்போஸ்தலர், மேய்ப்பர், இவர்களை பொறுத்து தான் சொல்லப்பட்டிருக்குது. நீங்கள் இவங்ககிட்ட வந்து என்ன செய்யணும்? கேட்கணும். ஐயா எனக்கு இந்த உள்ளான அனுபவத்தில் எப்படி இருக்கணுங்கிறதுக்கு எனக்கு சொல்லித்தாருங்கன்னு சொன்னால் அவர் சொல்லிக் கொடுப்பார். அவர் வாங்கி வச்சுருக்காரு. அவர் நினச்சிருக்காரு, அவர் ஆட்டோ சமூகத்தில் உட்காந்து அவர் வாங்கி வச்சுருக்காரு. வாங்கி வச்சுருக்கிட்ட அவர்கிட்ட போய் கேட்டோன்னா, இதெல்லாம் இலவசமாக கொடுக்கக்கூடியது. அவர்கிட்ட கேட்டோன்னா அவர் கொடுப்பார். அவர் என்ன செய்வார்?
இதுக்கு என்ன அப்படின்னா, ஒன்று நம்ம இவர்கிட்ட கேட்காட்டாலும் நேரடி கொள்முதலால் என்ன செய்யணும்? தேவ சமூகத்தில் அமர்ந்து நேரம் எடுத்து வாங்கணும். இந்த உள் மனிதனுடைய வாழ்க்கையிலே நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். இந்த அனுபவங்கள் வேணும்னு சொன்னால், உள் மனிதன் வாழ்க்கையில் ஆஸ்வதிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால், உள் மனிதன் பிரகாசிக்க வேண்டும் சொன்னால் நேரம் எடுக்க வேண்டும். ஆமாம். நிறைய பேர் வெறும் ரட்சிப்போடு போயிடுறாங்க. வெறும் ரட்சிப்போடு போவது மாத்திரம் நம்முடைய வாழ்க்கையில் உதவுன்னு நினைக்கக்கூடாது. ஒரு நாள் அது ஒரு சில போராட்டங்கள், ஒரு பிரச்சனை வரும்போது அணைந்து போய்விடும். நிறைய பேர் ஆண்டரை விட்டு தூரம் போயிட்டாங்க. ஏன்? யோசனை பண்ணி பாருங்க. அவங்க ரட்சிக்கப்பட்டவங்க தான், ஆண்டரை விட்டு தூரம் போயிட்டாங்க. ஆண்டவர் மறுதலித்து போய்விட்டான். ஏன் என்று சொல்லி கேட்டால், அவன் உள் மனிதன் பலனடையவில்லை. அவன் பெற்றுக்கொள்ள வேண்டியதை தேவ சமுதிரம் அவன் பெற்றுக்கொள்ளவில்லை. அந்த மறைவான அனுபவங்கள் ஒன்று இருக்கிறது, அந்த அஸ்திவாரம் இருக்கிறது, மறைவான அனுபவங்கள் கண்மலை இருக்கிறது, மறைவான சுவாபங்கள் இருக்கிறது, மறைவான நல்ல தன்மைகள் இருக்கிறது, கிறிஸ்துவினுடைய சுவாபங்கள் இருக்கிறது. இதெல்லாம் அங்கே தான் கிடைக்கும். தேவ சமூகத்தில் உட்கார்ந்து நேரம் எடுத்து வாசிக்கும். ஜெபம் பண்ணுவதில், உபவாசிப்பதில், வேதத்தை வாசிப்பதில், இதுதான் வேதத்தை வாசிப்பது அவன் பலனடைய பண்ணும். வேதம் கூட இது மண்ணா அப்படி இதை 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 வாசிக்க 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 தானா சுவாபம் மாறுங்க. நிறைய இடத்துல வேதம் வாசிப்பது, நேற்று ஜெபம் பண்ணும்போது அதான் சொல்லியிருந்தேன். நிறைய இடங்களில் வேதம் வாசிக்கிறதே என்ன செய்யிட்டாங்க, நாம் போதகராக இருக்கிற நாங்கள் எங்களுக்கு நிறைய பேரை கெடுத்துட்டோம். எப்படின்னா, கேலண்டர் கொடுத்து கெடுத்துட்டோம். கேலண்டர் கொடுத்து நிறைய வீடு சில இடங்களில் ஆஃபீஸ் போகிற வேகத்தில் சூட்கேஸ் அவங்க வச்சுருக்க பேக் எடுத்துகிட்டு எங்கே தான் போவாங்க? இன்றைக்கி 10ஆம் தேதியா இல்லை 9ஆம் தேதியா? 9ஆம் தேதி காலையில் வரும்போது எத்தனை பேர் வாசம் வந்தீங்களோ தெரியாது. ஆனால் 9ஆம் தேதி என்ன வசனம் போட்டிருக்கு? அவங்கவுங்க கேலண்டர் ஏதோ ஒரு வசனம் போட்டிருக்கோம். வாசிட்டு போகிறதோட சரி. சாயங்காலம் வருவார், அதே வசனம் வாசிட்டு உள்ளே போயிடுவார். பைபிள் வாசிப்பும் முடிஞ்சுது. இந்த கேலண்டர் கொடுத்தது பல நோக்கம். சின்ன பிள்ளையில் போய் வாசிங்கன்னு சொல்லி வாசிக்க வச்சு மனப்பாடம் பண்ணுங்கன்னு சொன்னால், ஒவ்வொரு நாள் பிள்ளைகள் மனப்பாடம் பண்ணும்போது ஒரு மாதம் 30 வருஷத்தில் ஒரு 5 வசனம் 6 வசனமாவது என்ன செய்யும்? மனப்பாடம் ஆகும். ஒரு வருஷத்துக்கு ஒரு 50 வசனமாவது மனப்பாடம் ஆகும். அப்படி ஒரு நல்ல தன்மையில் கொடுக்குறோம், அது வேறு விஷயம். ஆனால் இதுதான் பைபிள் வாசிப்பு நினச்சி நினைச்சக்கூடாது, போயிடக்கூடாது. சில இதோடு நின்றுவாங்க. சில வாசிப்பு எது இருக்குன்னா, பைபிளை மூடுங்க, க்ளீனாக சொல்லிடலாம். நீங்கள் எதை வாசிக்கிறீங்கன்னு என்ன செய்யலாம்? இங்கே தான் இருக்கீங்களா? உங்கள் பைபிளை தான் மூடுங்கன்னு. உங்கள் பைபிளை மூடிடுங்க. உங்கள் பைபிளை மூடுனா கரெக்டாக சொல்லிடலாம். நடுப்பகுதி அழுக்காகவே இருக்கும். ரெண்டாவது, நடுப்பகுதி கொஞ்சம் முன்னால் நினைச்சிருக்கோம் வந்திருக்கும். புது பைபிள் கொண்டு வந்தவங்கள ரொம்ப சந்தோஷம். நல்ல வேலை, யாரும் நம்ம இதில் பார்க்க நம்ம புது பைபிள் வச்சுருக்கோம் அப்படின்னு. பழைய பைபிள் வச்சுருக்கவங்களை பார்த்தா நிச்சயம் இப்படி தான் இருக்கும். அது தப்பு சொல்லலை. பைபிள் வாசிக்கும் போது கவர் டு கவர் என்ன செய்யணும்? வாசிக்கணும். எல்லாம் வாசிக்கணும். எல்லா புத்தகத்தில் ஒவ்வொரு பகுதியும் வாசிக்கணும், தியானிக்கணும், எடுக்கணும். அந்த மறுபடியும் வாசிக்கணும். சங்கீதம், நீதிமொழிகள் மட்டும் வாசிட்டு போனதுனால நமக்கு என்ன செய்யாது? ஆவிக்குரிய வளர்ச்சி கிடைக்கணும்னு செய்ய முடியாது, நம்ப முடியாது. எல்லா பகுதியும் வாசிக்கணும். அதான் நேற்று வேடிக்கையாக சொல்லிகிட்டு இருந்தேன். ஒரு கேள்வி கேட்கலான்னு இருக்கேன். நேற்று வந்தவங்க சொல்லக்கூடாது. ஒரு வேளை தெரிஞ்சதான் அமைதியாக இருங்க. மொத்தமாக கேட்குறேன், பதில் சொல்லணும். வேதத்தில் நான் பவுலுக்கு உதவி செய்த 2 சகோதரிகள், ஆக்கில்லா, பிரிசில்லா, யார் அக்கா யார் தங்கச்சி? யார் அக்கா யார் தங்கச்சி? பதிலே காணும். கேள்வியே தவறு. சரி, பரவாயில்ல. பைபிள் வாசிக்கிறோங்கிறது கொஞ்சமாவது நிச்சயது. நான் போன ஒரு சர்ச்சைக்கு போயிருந்தேன். பின்னால் தான் உட்காந்துருந்தேன். ஒரு பிரசங்கிட்டு இருந்தேன். சர்ச்சு பெரிய சர்ச்சு, ஆனால் எந்த சர்ச்சுன்னு சொல்லக்கூடாது. அவர் பிரசங்கத்துக்கு முன்னால் சரி ஒரு கேள்வி கேட்குறேன் அப்படின்ட்டு, ஆக்கிலா பிரிசாலில் படிச்சிருப்பீங்க, ஆக்கிலா யார் பிரிசிலா யாருங்கிறது அக்கா தங்கச்சி யாருன்னு கேட்டார். ஒருத்தர் சடான்னு சொன்னார், ஆக்கிலா முதல்ல சொன்னா அவள் தான் அக்கா இருக்கணும், ஆக்கிலா அக்கா பிரிசிலா தங்கச்சிட்டார். உடனே அவர் பார்த்துட்டு இல்லை அப்படின்னோடனே,
சில கணக்கு வாத்தியார் இல்லைன்னு சொன்னோன்னே ஓ தப்பு போல, இல்லை பிரிசில்லா பற்றி அடிக்கடி சொல்கிறனால பிரிசில்லா அக்கா ஆக்கில்லா தங்கச்சி அப்படின்னா உடனே அவருக்கு பயங்கர சிரிப்பு. பிறகு தெரிஞ்சவங்க சிரிச்சுக்கிட்டாங்க, நிறைய பேர் அப்படி தான் நினச்சாங்க. ஆனால் கடைசியில் அவர் சொன்னார், நீங்கள் சொன்ன பகுதி அது சொன்னால் எங்கே இருக்காங்கன்னா முன்னால் தான் உட்காந்துருந்தாங்க. அந்த சர்ச்சில் முன்னால் உட்கார ஆட்கள் யார்? மூப்பர்கள். முன்னால் உட்கார ஆள் யார்? உங்களை சொல்லலை, சரி. அந்த சர்ச்சில் மூப்பர்கள் உட்காந்துருவாங்க. காணிக்கை எடுக்கணும், எது பேசணும் அப்படின்னா அவங்க தான் முதல்ல எல்லாம் இது பண்ணுவாங்க. ஏன்னா பெரிய சர்ச்சில். அதனால் அவர் சொன்னது அவர் தான். அவர் சொன்னார், ஐயோ பைபிளை ஒழுங்காக என்ன செய்யுங்க, வாசி. ஆக்கில்லா பிரிசில்லா கணவன் மனை அப்படின்னு சொல்லிட்டு அவர் பிரசங்கத்தை தொடர்ந்தார். அப்போ எனக்கு பயங்கர சிரிப்பு. சர்ச்சு பெருசுங்கிறது பிரச்சனை இல்லை, சிறுசுங்கிறது பிரச்சனை கிடையாது. அவங்க எல்லாம் ஒழுங்காக பைபிள் வாசிக்காங்கிறாங்க தான் பிரச்சனை. இதை விட ரொம்ப கொடுமை என்னென்னா, பவுல் எழுதுகிறாங்க, சிறைச்சாலையை நான் பெற்ற மகனாகிய உனைசிமு. அதுதான் ஒருத்தர் பவுல் சீலா. நம்ம நாட்டில் சீலாங்கிற பேர் யாருக்கு தான் இருக்கும்? பெண்கள் தான் இருக்கும். ஆனால் ஒரிஜினல் கிரேக்க பேர் அது சைலோஸ். கிரேக்க பேர் என்னது? பவுலோஸ் அண்ட் சைலோஸ்ன்னு சொல்லணும். நமக்கு தமிழில் பவுல் சீலான்னு போட்டிருக்கு. சீலான்னு ஒன்று, ரெண்டு பேரும் ஒன்றா அங்கங்கே பார்க்கணுமா? பவுலும் சீலாவும் அந்த இடத்துல சிறைச்சாலை இருந்தார்கள். பவுலும் சீலாவும் அடிபட்டாங்க அப்படின்னு சொன்னேன். கணவன் மனைவி அடிபட்டாங்க போல தெரியுது அப்படின்னு. பவுல் கணவன் மாதிரியும் சீலா யார் அவங்க சிறைச்சாலையில் இருக்கும்போது அந்த அம்மா கர்ப்பமாக எடுத்துருப்பாங்க போல. அங்கே குமாரன் பிறந்துட்டான், உன்னைசிமி பிறந்துட்டான் அப்படின்னு சொல்லி. அப்போ இதெல்லாம் உலகத்தில் வேடிக்கை நடக்கக்கூடிய சம்பவங்கள். இதே பிரசங்கத்தில் ஒரு ஆள் சொன்னது உண்டு. என்ன அப்படின்னா, பைபிள் என்ன செய்யுதில்லை, ஒழுங்காக வாசிக்கணும். பைபிளை வாசிக்கணும், நேரம் எடுத்து பைபிள் வாசிக்கணும். மறைவான அனுபவங்கள் வளரணும்னா நேரம் எடுத்து வாசிக்கணும். இந்த வெளிச்சத்தில் தான் வெளிச்சம் காண முடியும். இந்த வெளிச்சம் தான் கிறிஸ்துவனை இன்னும் அந்த தீவெட்டி பற்ற வைக்கும். ஆமாம், அணைந்து போகக்கூடிய சூழ்நிலை வந்தாலும் நேரத்தில் உட்கார்ந்து நீங்கள் வாசித்து பாருங்க, அந்த ரட்சிப்பு இன்னும் பிரகாசிக்க பண்ணுவார் அவர். ஆமாம், அது தீவெட்டி இன்னும் பிரகாசிக்கும். கர்த்தருக்கு பயன் உண்டாவதாக. எல்லாம் அமர்ந்துட்டாங்க. அவங்க கேட்டாங்க, எங்களுக்கு கொஞ்சம் கொடுங்க. இந்த அனுபவத்தை கொடுக்கக்கூடிய அனுபவமாக பணம்னா கொடுத்துடலாம், இந்த அனுபவத்தை என்ன செய்ய முடியாது கொடுக்குது. காசு கிடக்கிறாங்க வச்சுருப்பாங்கங்க, போங்க நீ அங்கே போய் வாங்குங்கன்னு. அப்போ தான் சர்ச்சைக்கே வரேன். அப்போ தான் ஒழுங்காக எங்கே இருந்தேன் சர்ச்சைக்கு ஐயா பாஸ்டரையா அங்கே அவர் என்ன ஜபா 24 மணி நேரம் இருக்கவா செய்வான். அவர் போயிட்டார். ஜபா ஏறி வரைக்கும் இறங்கியாச்சு. ஒரே ஒரு எண்ணம், இருக்கிற ஏசியெல்லாம் கழட்டிட்டு போயிடலாமோ அப்படிங்கிற எண்ணம் தான். அப்படின்னா அவர் வந்துட்டு போனதுக்கப்புறம் இங்கே ஏசி இருந்தாருன்னா ஓசியாக இருந்தானே, அதுக்கப்புறம் இங்கே என்ன கிடையாது. அங்கே ஜபா தேடி இருந்தாலும் இருக்க மாட்டான். அங்கே அந்த தேடி இருந்தேன். ஜபா இல்லை என்ன இங்கே காணும். அதுக்குள்ளே அங்கே போயிருக்கூடாது. அங்கே போனால் அங்கேயும் காணும். எங்கே போனாங்கன்னா ஆண்டை கொண்டு போயிடாரு. ஆண்டை கதவை தள்ளிட்டாங்க. கர்த்தரே கதவை தரும். ஆண்டு சொல்ல உங்களை அறியேன். ஏன் அறியேன்னா, என்கிட்ட ஊர் நாளாவது உட்கார்ந்துருந்தியாப்பானா, ரட்சிப்பை நான் கொடுக்கும் போது, பொதுவான ரட்சிப்பை நான் கொடுக்கும் போது வாங்கி கொண்டு போனது தான் உண்மை. அதுக்கப்புறம் என்கிட்ட நீ வந்த மாதிரியாவே என்ன செய்யலை, தெரியலை. உடனே எனக்கு ஞாபகம் இல்லை. நீங்கள் போகிறீங்க, ஒரு 20 பேர் இருக்கிறாங்க, பார்க்குறீங்க. அந்த 20 மறுபடியும் ஒரு வருஷம் கழிச்சு, அன்றைக்கி நீங்கள் போகும்போது நாங்கள் பார்த்தோம், எங்களை பார்த்துருக்கீங்களா? நான் சொன்னோம், எத்தனையோ ஆயிரக்கணக்கில் பார்க்கோம். உங்களை பார்க்கவா செய்தோம், தெரியாது சார் அப்படின்ட்டு போயிடுவாங்க. இதே இது அந்த 20 ஒருத்தன் நம்ம போகும்போது தடுக்கி விட போகிறோம், அல்லது ஏதாவது ஓடி வந்து நம்ம கையை பிடிச்சி நம்மகிட்ட பேசி, அல்லது நமக்கு ஏதாவது உதவி செய்யுது, நம்மகிட்ட கொஞ்சம் 2 வார்த்தைகளை பேசி அப்படி போயிருந்தான்னா, அதுக்கப்புறம் அவன் வருவான். சார் அன்றைக்கி நாங்கள் பார்க்கும்போது நீங்கள் போனீங்களே, உங்கள் கையை பிடிச்சி, அப்போ ஆமாம் அன்றைக்கி பார்த்துருவேன். ஆமாம் அந்த பக்கம் 20 இருந்தாங்க, நீங்கள் மட்டும் தான் வந்தீங்க பிரதர். ஆமாம் பேசுவோம். அந்த ஞாபகம் வருது. பேசினா தானே ஞாபகம் வரும். நாம் எங்கே விட்ட வாரோம், ஞாயிற்றுக்கிழமை வர்றது பொதுவாக வர்றதோடு சரி. அதுக்கப்புறம் எப்போ தான் வருவோம், அடுத்த ஞாயிற்றுக்கிழமை. அவர்கிட்ட பேசுறதுக்கு வர்றதில்லை, ஏதாவது கேட்டு போகிறதோடு சரி. அவர்கிட்ட பேசணும், அவர்கிட்ட நேரம் எடுக்கணும், அவர்கிட்ட உட்காரணும். அப்படி வந்து இங்கே உட்காருங்க, நேரம் எடுத்து உட்காருங்க. நான் ஒரு சர்ச்சுக்கு போனேன். எங்கன்னா இந்த பெரியார் பஸ் ஸ்டாண்ட் இருக்குல்ல, லுத்ரன் சர்ச் இருக்குது. நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வர வைக்கும்போது வெயிட் பண்ணுற இடம் அதுதான். அங்கே போய் சர்ச்சில் உட்காந்து கொஞ்சம் நேரம் ஜெபம் பண்ணுவோம், அமைதியாக இருக்கும். போய்
நான் அவருக்கு ரொம்ப வேர்த்து கொட்டிட்டு போய் உட்காந்துருந்தேன். மேலே பார்த்தா ஃபேனு, அந்த பக்கம் திரும்பி பார்த்தேன், அந்த அந்த செக்யூரிட்டி, அந்த வாட்ச்மேன் ஃபேன் போட மாட்டேன் சார்ன்ட்டு. நான் கேட்காமலே நினச்சிட்டாரு. அவங்க வந்து ஏன்னா அங்கே ஃபேன் போட மாட்டாங்க, அது பொதுவான இடம், அந்த எல்லோரும் வந்துட்டு போயிருக்கிற கூட ஜெபம் பண்ணிட்டு போகிற இடம், ஃபேன் இருக்குது, போட மாட்டாங்க. அப்புறம் நினச்சேன், இவ்வளோ கஷ்டப்போடு வந்தோம், ஃபேன் போடாமல் இருக்காங்களே, கொஞ்சம் நேரம் உட்காந்து வெளியே வந்து காற்றாது வாங்கிக்கலான்னு வெளியே வந்து நின்றுக்கிட்டு இருந்தேன். ஆனால் நான் சர்ச்சுக்கு வரணும்னு நினச்சேன். நம்ம சர்ச்சில் அப்படி இருக்கக்கூடாது. 24 மணி நேரம் கரண்ட் இருக்குது. வர்றவங்க உட்காந்து இலைப்பாடுறாங்களா இருக்கட்டும், கொஞ்ச நேரம் உட்காரும் போதாவது தேவனை தேட மாட்டாங்களா, அவங்க தேடட்டும். அந்த ஃபேனெல்லாம் ஆஃப் பண்ணக்கூடாது, எப்பவும் இருக்கட்டும். அவங்க எந்த இடத்துல உட்காந்தாலும் நல்ல ஃபேன் போட்டு உட்காந்து நினச்சிக்கிட்டோம், ஜெபம் பண்ணட்டும். அது மாதிரி ஃபேன்லாம் போடாமலாம் இருக்கக்கூடாது. காசு போயிருமான்னு ஒருத்தர் கேட்டார். போனால் போயிட்டு போகுது, மக்கள் பலம் அடைஞ்சால் போதும். அவன் நல்ல ஃபேன் இருக்குங்க, ஏசி மட்டும் போட்டு உட்காதுங்க. ஃபேன் இருக்குது, நல்ல கதவெல்லாம் திறந்துருச்சு, உட்காந்து நல்ல ஜெபம் பண்ணுங்க, உட்காந்து தெய்வ சமூகத்தில் அமருங்க. நீங்கள் நேரம் எடுங்க, உட்காந்து பைபிள் வாசிங்க. ஒரு முறையாவது பைபிள் வாசித்து முடிச்சிருக்கீங்களா அப்படின்னு கேள்வி கேட்டால் எத்தனை பேர் வைத்துவாங்கன்னு தெரியாது. ஒரு முறை கூட வாசிக்கலை அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு முறை கூட வாசிக்கலைன்னு சொன்னால், இன்னொரு பக்கம் நம்ம சர்ச்சை பொறுத்த ஒரு முறை கூட வாசிக்கலை, இந்த 3 வருஷம் 4 வருஷத்தை வச்சுக்கோங்க, ஒரு முறை கூட வாசிக்கலைன்னு சொன்னால் ரொம்ப தப்பான அல்லது அது கண்டிக்கக்கூடிய ஒரு விஷயம். ஏன் அப்படின்னா, நம்ம சர்ச்சில் ப்ரோக்ராம் வைக்கும், சாதாரணமாக நீங்கள் வந்திருந்தீங்கன்னா இந்த 3 வருஷத்துக்குள்ளே 5 முறை பைபிள் வாசிச்சிருக்கலாம். எத்தனை முறை வாசிச்சிருக்கலாம்? இங்கே தான் இருக்கீங்களா பிள்ளைகள்? இந்த 3 வருஷத்தில் எத்தனை முறை வாசிச்சிருக்கலாம்? 5 முறை வாசிச்சிருக்கலாம். அதுக்குள்ளே ஏற்பாடெல்லாம் பண்ணி வாசிக்க வச்சு எல்லா பிள்ளைகள்லாம் வந்து வாசித்தாங்க. நிறைய பிள்ளைகள் வந்து வாசித்தாங்க. பைபிள் முழுது வாசித்த பிள்ளைகள்லாம் உண்டு, சகோதரிகள்லாம் உண்டு. ஏற்பாடு செய்கிறோம், நல்ல வாசிங்க, பைபிள் வாசிங்க, வாசிக்கும் தருணத்தை ஏற்படுத்தி கொடுக்குறோம். தேவ சமூகத்தில் நேரம் எடுக்கணும், அந்த மறைவான அனுபவத்திற்கு நேரம் எடுக்கணும், மறைவான அனுபவம் வளர நேரம் எடுக்கணும். அதுதான் நாளைக்கு கிறிஸ்துவோடு கொண்டு போகுமே தவிர வெறுமையாய் வந்துட்டு போவது கொண்டு போகாது. ஆமாம், இங்கே தான் இருக்கீங்களா? ஒரு வேளை எங்கள் மேலே கோபமாக இருக்கணும். இந்த 10 கன்னிகைகளை புத்தியுள்ள கன்னிகைகளாக இருக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. ஆமாம், ஆண்ட சொல்லுவோம், ஆண்டவரே புத்தியுள்ள கன்னிகைகளாக இருக்கணும், மறைவான அனுபவங்கள் எங்களுக்கு வேணும். ஆமாம், நாளைக்கு அவர் வரும்போது இந்த அனுபவம் தான் நம்ம தட்டி எழுப்புங்க. இந்த அனுபவம் தான் கிறிஸ்துவோடு நம்ம இணைக்கும். வெளித்தோற்றம் ஒரு நாள் கொண்டு போகாது. ஆமாம், கர்த்தருக்கு பயன் உண்டாவதாக. ஆகவே ஆண்டவன் இந்த புத்தி இல்லாத கேட்டுவான். இதுக்கு கால தாமதம் ஆகும், நம்ம நேரம் எடுக்க வேண்டியது இருக்கும், கொஞ்சம் செலவு பண்ண வேண்டியது இருக்கும். அதெல்லாம் கர்த்தர் சமூகத்தில் எல்லாம் வச்சுருங்க, நேரம் எடுங்க. நமக்கு உள்ளான மனிதன், இந்த மறைவான அனுபவங்கள், நல்ல சுபாவங்கள், கிறிஸ்துவின் தன்மைகள், பரிசுத்த வல்லமை, பரிசுத்த கிருபைகள் எல்லாம் தேவ சமூகத்தில் தான் கிடைக்கும். நேரம் செலவழிச்சா தான் கிடைக்கும், சும்மா போக்கிலே கிடைக்காது. ஆமாம், பைபிள் வாசிக்கணும், நேரம் எடுக்கணும். ஜெபம் பண்ணால் நேரம் எடுக்கணும். உபவாசிக்கணும், நேரம் எடுக்கணும். நல்ல பரிசுத்த அனுபவத்துக்கு வரணும்னா நேரம் எடுக்கணும். கண்ணை மூடிட்டு ஆண்டவரே பரிசுத்தப்படுத்துவையா அப்படின்னா அவர் பரிசுத்தப்படுத்திட்டு போகிறதுக்கு அவர் ஒன்றும் லூஸ் இல்லை. ஆமாம், இருக்கலாத அக்கிரமங்களும் பண்ணிட்டு ஒரு நாடில் ஆண்டவரே செய்த பாவத்தை பண்ணினா உடனே மன்னிச்சுட்டு போகிறதுக்கு அவர் என்ன? சரி, வேண்டாம், கர்த்தருக்கு மகிமை உண்டாவதா. ஆமாம், நேரம் எடுக்கணுங்க. சிலுவையில் அவர் கிரயம் செலுத்தினாரே, அந்த கிரயத்திற்கு எவ்வளவு நேரம், அவர் இந்த ஒரு நாள் முழுவதும் கிரயம் செலுத்தினாருங்க. கர்த்தருக்கு பயப்பட நாம் மீட்படைவதற்கு தன் வாழ்க்கையை 33 வருஷங்கள் அவர் தியாகம் பண்ணினார், இரத்தம் முழுவதும் செலுத்தினார். அவர் இதுக்காக அவர் எடுத்துக்கொண்ட காலங்கள், நேரங்கள், வருஷங்கள், இந்த ஒரு காரியத்திற்காக பல அவர் உலக தோற்றத்திற்கு முன்னே இருந்து காத்து கொண்டிருந்தவர். ஆமாம், அவர்லாம் இதுக்காகவே அவர் திட்டமிட்டு வந்தவர், திட்டமிட்டு நேரம் எடுத்தவர், திட்டமிட்டு அவர் இதுக்காகவே எல்லாம் நேரம் செலவழித்தவர். நம்ம கொடுக்கப்பட்ட கொஞ்சம் நேரத்தில் ஆகிரும் அவர் சமூகத்தில் செலவழிப்போம். ஆமாம், இப்படி செலவழிக்கிறவங்க தான் உள்ளான அனுபவங்கள் கிடைக்கும். அப்போ நைட்டில் அணைஞ்சாச்சு, எல்லாம் படுத்துட்டாங்க, பற்ற வை. நிறைய ஆட்கள் வேறு மாதிரி பற்ற வைப்பாங்க, அந்த பற்ற வைப்பு இதில் வராது. ஆமாம், ஆனால் இந்த பற்ற வைப்பே வேறு. உள்ள அனுபவங்கள் வெளியே வரும், அது எருது தானாக எரிந்து பிறகு இவனுக்கு பற்ற வைக்கிறதுக்கு வேறு ஒன்றும் வேண்டாம், அந்த எண்ணெய் இருக்குதுல்ல அது தானாக எரியும். ஆமாம், கர்த்தருக்கு அந்த அபிஷேகத்தின் மகிமை தானாக எரியும். அந்த வெளிச்சம் வந்த உடனே தான் மணவாளன் வருவார். அவர் வந்து இங்கே தான் படுத்து கிடக்குங்க. இங்கே ஆண்டு வந்து அவங்களாம் கஷ்டப்பட்டு இருந்தாங்களம்மா, உங்கள் கூட வந்தாங்களே இந்த 5 பேர் எங்கே வெளியே கொஞ்சம் நேரம் நில்லுங்க, அவங்க வரதுன்னு நிற்போனா நிற்பார்.
அவர் வருகை ஷனப்பொழுது நடந்துட்டு போயிடும். ஆமாம், யாருக்காக அவர் காத்திருக்கிறவர்ல, அவருக்காகத்தான் நீங்களும் நானும் காத்திருக்க வேண்டும். இந்த பகுதியில் ஒன்று உள்ளான அனுபவங்கள், ரெண்டாவது காத்திருக்கும் அனுபவங்கள். ஆமாம், மூன்றாவது ஆயத்தமாக்கும் அனுபவங்கள். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இதெல்லாம் இந்த ஒரு பகுதி ஓமானத்தில் கதை சொல்லியிருக்காரு. ஆயத்தமாகும் அனுபவங்கள், நாம் அவருக்கு ஆயத்தமாக இருக்க வேண்டும் எப்போ வந்தாலும் சந்திப்பதற்கு. ஆமாம், யூத முறைகளில் சொல்லியிருக்கேன். யூத முறைகளில் கல்யாணம்னு சொன்னால் இன்றைக்கி என்கேஜ் பண்ணால் அடுத்த வருஷம் தான் என்னது கல்யாணம் வைக்கும். அந்த ஒரு வருஷத்துக்குள்ளே எப்போனாலும் கல்யாணம் நடக்கும், எப்போனாலும் வச்சுக்குவாங்க. ஆனால் மணவாளன் வரும்போது எப்படி வருவார்? திடீர்னு வருவார், பிளான் பண்ணிடுவார். திருமணம் இன்றைக்கி அவர் வந்து வருவார். எப்படி வருவார்னா, என்கேஜ்மெண்ட் வச்சுட்டு போயிடுவார். 10 வெள்ளி காசு கொடுத்துட்டு போயிடுவார். மறுபடியும் வரும்போது இந்த அம்மா என்ன செய்யணும்னா, இது பாட்டுக்கு தூக்க வெறியில், அது தலைவிரி கோலமால இப்போ பார்த்தாலும் இருக்கக்கூடாது. என்னைக்கு என்கேஜ்மெண்ட் நடந்துச்சோ அதுக்கப்புறம் எப்பவும் என்ன செய்யணும்? அந்த 10 வெள்ளி காசு என்ன செய்யணும்? காலையில் இருந்த முதல் சுத்திகரிப்பு சரீர சுத்திகரிப்பு எல்லாம் முடிச்சுட்டு நல்ல உடை அணிந்து, அந்த என்கேஜ்மெண்ட் ஆன பெண்ணுக்கு இருந்துச்சாங்க 10 கொடுத்தாரு, 10 மாட்டிடணும். அப்படி மாட்டிட்டு மணவாளன் எப்போ வாரான்னு தெரியாது, ஆயத்தமாகவே இருக்கும். மணவாளன் வரவும் மணவாட்டியை பார்ப்பார், 10 வெள்ளி காசு கொடுத்த காசு இருக்குது, முத்திரை இருக்குது பார்ப்பார், கூப்பிட்டு போயிட்டே இருப்பார். அப்போ வரும்போது சும்மா வர மாட்டார். சில நடுமை என்ன பண்ணால் நைட்டு வருவார். அந்த கார்னர் வந்த உடனே, இதான் வீடுன்னா, கார்னர் வந்த உடனே பேண்டு வாத்தியம் எக்கால சாத்தம் எல்லாம் போட்டு முளைக்கி தெளிவாங்க. இந்த பெண் என்ன செய்யணும்னா, படுத்திருந்தா கூட டக்குன்னு எழுந்து என்ன செய்யணும் உடனே. அவள் இரவு முழுவதும் இருந்தாலும் மைண்டெல்லாம் ஆயத்தமாகவே இருக்கணும். எந்த நேரத்தில் வந்தாலும் உடனே டக்குன்னு எழும்பி என்ன செய்யணும், அவரோட போவதற்கு உரிய ஆயத்தம் இருந்துக்கிட்டே இருக்கணும். நைட்டு வருவார், எப்படிலாம் வருவார், அதுக்கு ஆயத்தமான நிலையில் அது எப்பவும் இருக்கணும். ஒரு பகலில் வராருன்னா திடீர்னு கதவை திறந்த தப்பாக வந்துட்டோம் போல தெரியுது, இது வேறு வீடு நினச்சிட்டு பயந்து ஓடிடக்கூடாது. ஏன்னா திறந்த உடனே விளக்கு மரோட தலைவிரி கோலமாக நின்று அதை பார்த்தா நம்ம என்கேஜ் பண்ண பொண்ணு தானே இது, ஐயையோ அப்படின்ட்டு போயிட்டு இருக்கக்கூடாது. ஆயத்தமாக இருக்கணும் எப்பவும். அதுக்கு தான் ஆயத்தத்தை சொல்லப்படும். எப்பவும் வெள்ளிக்காசோடு ஆயத்தமாக என்ன செய்யணும்? வெள்ளிக்காசு 10 வெள்ளிக்காசு 10 அனுபவங்கள். அதான் பிரசங்கம் பண்ணியிருக்கோம். 10 அனுபவங்கள். இந்த 10 அனுபவம் கிட்ட இருக்குயா. அந்த மணவாளன் கதவை திறந்த உடனே திறந்து ஆயத்தமாக வெளியே திறந்து வச்சிருந்த சத்தம் கேட்கும், இது ஆயத்தமாக வாசலில் நிற்கும். வராருன்னா பார்த்த உடனே முதல் தோற்றமே பார்ப்பார். அந்த பார்க்குற பார்வையில் உள்ளான அனுபவத்துடைய 10 தரமான தன்மைகள் வெளியே தெரியும். ஆமாம், அந்த பார்த்த உடனே சொன்னார், அவர் பார்த்துட்டு 10 வெள்ளி காசு இருக்கிற உடனே, சரி நம்ம கொடுத்த காசு தான், வாமான்னு கையை பிடிச்சி கூட்டி போயிடுறாரு. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இன்னொரு கார்னரில் மணவாளன் தோழலாம் ரொம்ப சந்தோஷம் அனுப்பாங்க. எப்படா இவர் வருவார், கூட்டு ஓடிடுவானுங்க. வாங்க, தவப்பன் கேட்க மாட்டார், தவப்பன் நிச்சயம் மாட்டார், கேட்க மாட்டார். கூப்பிட்டு போய் பிறகு டேட் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணி மேலே தான் 1 வாரம் கல்யாணம் போட்டு வெளியே தள்ளுவாங்க. சூப்பராக கல்யாணம் நடக்கும். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. என்ன சொல்கிறேன் அப்படின்னா, மணமகள் அல்லது நிச்சயிக்கப்பட்ட மணவாட்டி எப்போது மணவாளனுக்கு என்ன செய்யணும்? ஆயத்தமாக இருக்கணும். தீவட்டி எரியணும், உள்ள அனுபவங்கள் வெளியே வரணும், எப்பவும் ஆயத்தமாக இருக்கணும். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. எல்லாரும் தீவட்டி பிரித்த மாதிரி தான் இருக்காங்க, எல்லாரும் தூங்குற மாதிரி தான் தூங்குனாங்க. இதில் எந்த வித்தியாசமும் இருக்காது. ஆனால் உள்ள அனுபவம் ஒன்று இருக்குது, அதுதான் அவங்களையும் நம்மை வித்தியாசப்படுத்தும். ஆமாம், நம்முடைய உள் மனிதன் கட்டாயம் நல்ல தன்மை இருக்கணும், சுவாபம் இருக்கணும், கிறிஸ்துவின் தன்மைகள் வெளிப்படணும், பரிசுத்த வாழ்க்கை இருக்கணும், கிறிஸ்துவோடு இணைந்த வாழ்க்கை இருக்கணும், உறவு முறைகள் நல்லா இருக்கணும், நல்ல தெய்வ சமூகத்தில் காத்து இருக்கணும், நல்ல வேதத்தின்படி ஜபத்தின்படி உபவாசத்தின்படி தேவ விரும்புகிற தன்மை எல்லாமே உள்ள அனுபவங்கள் இருக்கணும். ஆமாம், ஒரு நாள் வரும்போது சத்தம் நமக்கு மட்டும் கேட்கும். ஆமாம், அந்த சத்தத்தை கேட்டு மனவாழ்வு செல்ல கத்த உதவி செய்வாராக. ஆமாம், நம்ம எழுந்திருப்போம், ஜெபம் பண்ணுவோம். Praise the Lord. அதுக்கு தான் வேதம் சொல்லுகிறது, உள் அனுபவத்தை சொல்லுவது தான் வேதம் சொல்லுகிறது. எல்லாம் நீங்கள் வாசித்து பாருங்கள். உள் வெளித்தோற்றத்தை பார்க்கிறவர்கள் சூலபத்தி அலைவன் வாழ்த்துகிறான், என் பிரியமே என் ரூபவதி உன்னில் பழுதொன்றும் இல்லை. நம்ம நினைக்கிற வெளித்தோற்றம்
அது அவன் சொல்லுகிறான், உள்ளாக பூரண அழகுள்ளவள், உள்ளாக பூரண மகிமை, உள்ளான பூரண அனுபவங்கள், பரிசுத்த வாழ்வு, கர்த்தருக்கு பயப்படும் வாழ்வு, வேதத்தின்படி நடக்கக்கூடிய வாழ்க்கை, இவையெல்லாம் உள்ளான மனிதனுடைய வாழ்க்கை. நம்முடைய சுவாபங்கள், நம்முடைய பேச்சுக்கள், நம்முடைய நடக்கைகள், நம்முடைய கிரியைகள், செயல்பாடுகள் எல்லாம் மாறணும். கிறிஸ்துவை இந்த உலகத்தில் வெளிப்படுத்தணும். மனவாளன் எப்படி இருக்கிறாரோ வெளிப்படுத்தணும். அவருக்காகத்தான் வாழ்கிறோம். அந்த ஒரே ஒரு நாடிக்காக தான் இந்த வாழ்க்கையெல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எப்படியாகிலும் நாங்கள் மனவாளனோடு இணைந்து செல்ல வேண்டும். எண்ணி எண்ணி இயேசு இன்ப நாட்டை புண்ணியன் போய் கட்டும் நித்திய வீட்டை, என் இதயம் சோகம் கொண்டதாலே விண்ணின் நாதா வேகம் வந்திடுவே, வருவீர் எப்போது மணாளா, வரும் நேரமாகவில்லையோ, வருவீர் எப்போது மணாளா, வரும் நேரமாகவில்லையோ. நீ வரக்கூடிய நேரம் ஆகலையா, சீக்கிரம் வாருவென்று எங்கள் இருதயத்திலிருந்து வாஞ்சியோடு விருப்பத்தோடு காத்திருக்கிறோம். எங்கள் உள்ளான மனிதன், எங்கள் உள்ளான வாழ்க்கை வெளித்தோட்டத்தை வைத்து ஏமாற்றுகிறதா இருக்கக்கூடாதையா. உள்ளான வாழ்க்கை வெளித்தோட்டத்தில் வெளிப்படுத்தப்பட வேண்டும். நல்ல சுபாவங்கள், நல்ல தன்மைகள், நல்ல பேச்சுக்கள், நல்ல நடக்கைகள், கிறிஸ்து விரும்புகிற விதங்கள், வாழ்க்கை, பரிசுத்த வாழ்க்கை, வேத வாழ்க்கை, வேதத்தில் பிரியம், ஜெபத்தில் பிரியம், தேவனோடுள்ள உறவுகள், தேவனோடுள்ள ஐக்கியம், எங்கள் வாழ்க்கையில மாற்றங்கள் வேண்டும். ஒரு நாள் எக்கால சத்தம் கேட்கும், உம்மோடு பறந்து வர எங்கள் ஆண்டுகளுக்கு உதவி செய்யும். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் கிருபை செய்வாராக. உள்ள அனுபவத்தை திடீர்னு எடுத்தாங்கங்க, அதுதான் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றங்க. அது வேற எங்கேயும் கிடைக்காது. கடைக்காரர் இங்கே தான் இருக்காரு, நீங்க எங்க போனாலும் கிடைக்காது. எல்லா இடத்துலையும் அவங்கவுங்க அறுவடை செய்த 1-2 தான் கிடைக்கும். அவங்க அறுவடை செய்த 1-2 தான் கிடைக்கும். சில இடங்களில் போவாங்க, ஜபான்னு போயிட்டு இருப்பாங்க, 1 தான் கிடைக்கும். சில இடங்களில் வேதம் சொல்லி கொடுக்கன்னு சொல்லிட்டு 1 தான் கிடைக்கும். சில இடங்கள் உபவாசம் மட்டும் தான் வச்சுருப்பாங்க, 1 தான் கிடைக்கும். ஒவ்வொரு இடமா நீங்கள் அலையக்கூடாது. உங்களுக்கு இருக்கிற இந்த இடத்துல நீங்கள் வந்து பாருங்கள், எல்லாமே இருக்கும், எல்லாமே இருக்கும். ஒவ்வொரு இடமா போயிட்டு ஏமாந்துட்டே வராதுங்க. அவங்க 1 தான் வச்சுருப்பாங்க, இங்கே எல்லாமே இருக்கும். இது தேவன் வாசப்பட்ட இடம், இங்கே எல்லாமே இருக்கும். அவர்கிட்ட எல்லாமே வாங்கிக்கலாம். நீங்கள் அவர் சமுத்திரம் வந்து காத்து பாருங்க, உட்கார்ந்து பாருங்க, இந்த ஆராதனை பங்கு பெற்று பாருங்க, உபவாச ஜெபத்தில் பங்கு பெற்று பாருங்க, ஊழியர்களில் பங்கு பெற்று பாருங்க. எல்லாம் சபையினுடைய காரியத்தை தான். சபையைத்தான் கர்த்தர் மனவாட்டின்னு சொல்லியிருக்கிறார் தவிர மற்ற எதையும் மனவாட்டிங்கிற அந்தஸ்து கர்த்தர் கொண்டு வரவே இல்லை. மனதில் வைத்துக் கொள்ளுங்க. இந்த உலகத்தில் ஜெப கூட்டங்கள் சொல்லப்படும் எத்தனையோ இருக்கலாம். அதெல்லாம் அந்த வாழ்க்கையில் தெரிந்து கொள்வதற்கு கொடுக்கப்பட்டதாக இருக்கும். மனவாட்டி என்பது சபை, சபைதான் மனவாட்டி, நீங்கள் தான் மனவாட்டி. சபையைத்தான் அவர் எடுத்துக்கொள்வாரே தவிர வேறு ஒன்றையும் அவர் எடுத்துக்கொள்வார். அவருக்கு தேவை சபைதான். அந்த மறைவான அனுபவம் இங்கே இருக்கிறது. கேட்டு பெற்றுக்கொள்வோமா, உட்கார்ந்து பெற்றுக்கொள்வோமா, அவர் சமுத்திரம் அமர்ந்து பெற்றுக்கொள்வோமா. பரிசுத்த நல்ல பிதாவே உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. 10 கன்னிகைகளை நாங்கள் புத்தியுள்ளவர்களாக இருப்பதற்கு உதவி செய்யும். ஏதோ கையில் தீவெட்டி கிடைச்சிட்டுன்னு சொல்லிட்டு வெளித்தோற்றமாய் மாய்மானமான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு ஆண்டவரே எங்கள் வாழ்க்கை ஏமாற்றப்பட்டு போய்விடக்கூடாதையா. எங்கள் வாழ்க்கையில் இந்த உள்ளான அனுபவங்கள், இந்த ரட்சிப்பை வெளிப்படுத்த வேண்டும். அந்த தீவெட்டி பற்றி எரிய வைக்க வேண்டும் ஐயா. மனவாளனுக்கு தேவையான வெளிச்சத்தை அதுதான் கொடுக்கும் என்பதை எங்கள் வாழ்க்கையில் அறிந்து கொள்ள வேண்டும். மனவாளனோடு சந்திப்பதற்கு வெளிச்சத்தை அதுதான் காட்டும் என்பதை எங்கள் வாழ்க்கையில் அறிந்து கொள்ள வேண்டும். வசனம் கேட்டவுடைய பிள்ளைகளுக்கு எத்தனை ஆஸ்வதிப்பீரா, நாமத்தை உயர்த்தும், நீர் மகிமைப்படும். இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. நம்முடைய கர்த்தராக இருக்கிற இயேசு கிறிஸ்து கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியம், கிருபை, சமாதான, சந்தோஷம்
நாம் அனைவரோடும் இன்றும் என்றும் சதா காலம் இருப்பதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை வாழ்த்து செல்லும்படி கேட்கிறேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக.